எல்லாம் நல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் நாடலால், கணபதி என்றிட கவலை தீருமே. வணங்கிக் கொண்டே இருக்கின்றேன், துதித்துக் கொண்டே இருக்கின்றேன். மலையாளும் மன்னவனை மங்கைக்கு உடல் பாதி தந்தவனை, நிலைமை அணிந்த நீலகண்டனை, கங்கை தாங்கும் கபாலீஸ்வரனை, முக்கன் உடைய மூலவனை, மூவுலகாளும் நாயகனை வணங்கிக் கொண்டே இருக்கின்றேன், துதித்துக் கொண்டே இருக்கின்றேன். அடியனுக்கு இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய நல் உள்ளங்களுக்கு என் அன்பின் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அடியேன் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்ட பொருள் அன்பே சிவம். அன்பே சிவம் என்பதை அனைவரும் உணர்ந்த ஒரு தத்துவம்தான். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாய் ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. ஆண்டவருடைய அன்பு என்பது பக்தி தரும், முக்தி தரும், சக்தி தரும். அன்பு என்பது ஒரு விதமான உணர்ச்சி, அது எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடியதுதான். ஒரு பசு குட்டியிடம் அன்பாக இருக்குது, ஒரு புலி குட்டியிடம் அன்பாக இருக்கின்றது, ஒரு தாய் குழந்தையிடம் எவ்வளவு அன்பாக இருக்கின்றால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளும் அதுகிட்ட அன்பாகத்தான் இருக்கின்றது. அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே. நாம் அன்பை அடைய முடியும் அப்படிங்கிறதை உணர்த்தும் ஒரு ராம காவியம், அன்பே சிவம் என்பதை உணர்த்தும் ஒரு காவியம் தான். பார்க்கடலிலே அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அமுதத்தோடு சேர்ந்து அகலிகை என்ற ஒரு பெண்மணியும் தோன்றுகின்றார். அந்த அகலிகை பெண்மணியை இந்திரனும் தேவாதி தேவர்களும் அசுரர்களும் எனக்கு வேண்டும் அப்படின்னு என்று பிரம்மதேவரிடம் சென்று கேட்கிறார்கள். பிரம்மதேவர் சொல்லுகின்றார், அகலிகை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு போட்டியில் ஈடுபட வேண்டும். போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு மட்டுமே அகலிகையை தர முடியும் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லுகின்றார். இதை கேட்ட தேவர்களும் இந்திராதி தேவர்களும் எல்லோரும் சரி என்று ஒப்புக்கொள்கின்றார்கள். என்ன போட்டி அப்படின்னு என்று பிரம்மதேவரிடத்திலே கேட்கின்றார்கள். பிரம்மதேவர் சொல்லுகின்றார், ஒரு பசு கருவுற்றிருக்கக்கூடிய பசு, அதுவும் தலை குட்டியை போட வேண்டும். அதற்கு 2 தலைகள் இருக்க வேண்டும். அந்த தலையுடன் இருக்கும் குட்டியை யார் முதலில் சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கே அகலிகையை நான் மனமுடித்து தருவேன் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லுகின்றார். உடனே எல்லோரும் இது மிகவும் கடினமான போட்டியாயிற்று, இதை செய்ய முடியாது, வேற ஏதாவது போட்டி இருந்தால் சொல்லுங்களேன், அதை செய்கின்றேன் என்று பிரம்மதேவரிடம் முறையிட, பிரம்மதேவரோ இந்த அகில உலகத்தையும் யார் சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கே அகலிகையும் தருவேன் என்று சொல்லுகின்றார். உடனே தேவர்கள், இந்திரர்கள், அசுரர்கள் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள், இந்த உலகத்தை சுற்றுவதற்காக போகின்றார்கள். விநாயக பெருமான் தன்னுடைய அப்பாவிடமிருந்து பழத்தை பெற்றது போல முருகப்பெருமான்
கௌதம முனிவரிடத்திலே வருகின்றார். அகலிகை வந்து கௌதம முனிவருக்குத்தான் ஏற்றவள், அதனால அவள் வந்து கௌதமருக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி கௌதமரிடத்திலே வருகின்றார். ஒரு கருவுற்றிருந்த பசுவை கூட்டிக் கொண்டு வருகின்றார். வந்து இங்கே விட்டு அந்த பசுவானது அந்த குட்டியை ஈற்றி எடுக்கும் போது அந்த தலையானது வெளியே வரும்போது கௌதம முனிவரை கூப்பிடுகின்றார். கூப்பிட்டு இந்த பசுவை சுற்றி வணங்கி வா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே கௌதம முனிவரும் அந்த பசுவை வந்து அப்படியே சுற்றி வணங்கி நிற்கின்றார். இதை பிரம்மதேவரிடம் சென்று முறையிடுகிறார்கள். கௌதம முனிவர் வந்து பசுவை சுற்றி வந்துவிட்டார், அதுவும் 2 தலையுள்ள பசுவை சுற்றி வந்துவிட்டார் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பிரம்மதேவர் அகலிகையை கௌதம முனிவருக்கே மனம் பிடித்து வைக்கின்றார்கள். எல்லோ தேவர்களும் இதை விட்டுவிட்டார்கள். ஆனால் இந்திரன் மட்டும் இதை விடவில்லை. அகலிகையின் அழகை எப்படியாவது தூக்க வேண்டும் என்று எண்ணிய இந்திரன் என்ன செய்கின்றார்? இரவு நேரத்திலே சேவலாக வந்து கூவி விடுகின்றார். கொக்கரக்கோ என்று இரவிலே வந்து கூவி விடுகின்றார். கூவுவதை பார்த்த கௌதம முனிவர் என்ன செய்கின்றார்? பொழுதுதான் விடுந்து விட்டது என்று நினைத்தார். முன்னாடி எல்லாம் கடிகாரம், சுவர் கடிகாரம் அதெல்லாம் கிடையாது. மனிதர் சூரிய பகவானை வைத்துத்தான் காலத்தை கணிப்பார்கள். இவர் வந்து சேவல் கூவியதை பார்த்து பொழுதுதான் விடுந்து விட்டது என்று எண்ணி என்ன நினைக்கின்றார்? நீராடுவதற்காக வெளியே சென்று விட்டார். நீராட போயிட்டாரு. அப்போ இந்த இந்திரன் என்ன செய்கின்றார்? கௌதம முனிவருடைய வேடத்திலே அவருடைய ஆசிரமத்துக்குள்ளே சென்று அகலிகையை மறுவுகின்றார். மறுவிட்டு அவர் வந்து வெளியே செல்லுகின்றார். செல்லும் போது அங்கே கௌதம முனிவர் வந்து விடுகின்றார். வந்ததை பார்த்த உடனே இவருக்கு கடுமையான கோபம். நான் இல்லாத நேரத்தில் இவன் வந்து செல்லுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுகின்றார்? உன்னுடைய உடல் முழுவதும் 1000 கண்களாக மாறக்கடவது அப்படிங்கிற சாபத்தை இந்திரனுக்கு கௌதம முனிவர் கொடுக்கின்றார். அந்த அகலிகையை பார்க்கின்றார். அகலிகை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய நீ வந்து வேறு ஒருவன் வந்து செல்வது கூட உனக்கு தெரியாமல் உன்னுடைய உடல் என்ன கல்லாகவா இருந்தது என்று சொல்லி நீ கல்லாகவே மாறக்கடவது அப்படின்னு கௌதம முனிவர் சபித்து விடுகின்றார். அவள் அன்று முதல் கல்லாகவே நின்றார். பல காலங்கள் கழிகின்றது, பல காலங்கள் ஆகிவிட்டது. அப்போது அங்கே விஸ்வாமித்திரரும் ராமலட்சுமணரும் அங்கே வருகின்றார்கள். வரும்போது அங்கே ராமருடைய பாத துகள்கள் வந்து அந்த அகலிகையின் மேலே படுகின்றது. பட்டவுடன் அவள் சாப விமோசனம் பெறுகின்றாள். சாப விமோசனம் பெற்ற உடனேயே ராமலட்சுமணர் விஸ்வாமித்திரர் முனிவர் சொல்லுகின்றார், இவளை கொண்டு போய் கௌதம முனிவரிடத்திலே சேர்த்து விடுவோம், இவள் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. கூட்டிட்டு போறாங்க ஆசிரமத்துக்கு. ஆசிரமத்துல கூட்டிட்டு போய் விடுறாங்க. விட்டா கௌதமரிடத்திலே நடந்தது எல்லாத்தையும் எடுத்து கூறி அகலிகையின் மேல் எந்த ஒரு குற்றமும் இல்லை, ஆகவே நீ அவளை ஏற்றருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அகலிகையை ஆசிரமத்திலே விட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள். அதற்கு பிறகு இருவரும் ஆசிரமத்திலே தவத்தில் இருந்து வாழ்ந்து வருகின்றார்கள். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே கடுமையான பஞ்சம் வந்தா தெரியும், மழை இல்லாமல் ரொம்ப அந்த இடமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ கௌதம முனிவர் என்ன செய்கின்றார்? பக்கத்திலே ஒரு குளத்தை வெட்டுகின்றார். வெட்டி வருண பகவானை நினைத்து அவர் வந்து வேண்டுகின்றார். வருண பகவானை நினைத்து தவம் செய்கின்றார். அது இவருடைய தவத்துக்கு இறங்கிய வருண பகவான் இங்கே வந்து அவருக்கு வந்து காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து என்ன செய்கின்றார்? சுவாமி, இந்த குளம் முழுவதும் எனக்கு நிரம்ப வேண்டும், அதற்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குளம் முழுவதும் நிரம்பி விடுகின்றது. அந்த கணமே அங்கே இருந்த பஞ்சங்கள் அனைத்தும் நீங்கி ரொம்ப செழிப்பாகி விடுகின்றது. இப்படியாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே
அந்த இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நிறைய ரிஷி முனிவர்களும் ரிஷி பத்னிகளும் அங்கே வருகின்றார்கள். வந்து ஆசிரமங்களை அமைத்துக் கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றார்கள். வாழ ஆரம்பித்தால் அங்கே மிகவும் செழிப்பாக இருக்கின்றது. கௌதம முனிவரிடத்திலே மிகவும் அன்பும் பாசமும் பரிவும் கொண்டு அவரிடத்திலே மிகுந்த மரியாதையோடு வாழ்ந்து வருகின்றார்கள். அப்பந்தான் ஒரு நாள் அந்த ரிஷி முனிவர்களுடைய பத்தினிகள் வந்து அந்த குளத்தில் குளிப்பதற்காக வருகின்றார்கள். குளத்தில் குளிக்க வந்தா அப்போ அங்கே சென்றிருந்த பத்தினிகள் அனைவரும் அந்த நீரை வந்து கலக்கி விடுகின்றார்கள், அசுத்தம் பண்ணி விடுகின்றார்கள். இதை வந்து அகலியை பார்க்கின்றால், நீரானது மிகவும் அசுத்தமாக இருக்கின்றதே, இது புனிதமானது அல்லவா, இதை நீங்கள் அசுத்தப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்கின்றாள். அவள் கேட்கும் போது அமைதியாக இருந்துவிட்டு தன்னுடைய ரிஷி முனிவர்களிடம் தன்னுடைய கணவர்களிடம் வந்து சொல்லுகின்றார். இந்த ரிஷி பத்தினிகள் அனைவரும் என்னை அகலியை வந்து அந்த குளத்தில் குளிக்க கூடாது என்று சொல்லிவிட்டாள், எங்களை அங்கே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டாள். அவள் வரும்போது நாங்கள் அவளை வணங்க வேண்டுமா, அவள் வரும்போது அவளை வழிவிட்டு ஒதுங்கி நிற்க வேண்டுமா என்றெல்லாம் அவள் கூறுகின்றாள். அவளுடைய கணவன் கொண்டு வந்த குளத்தில் நாங்கள் போய் குளிக்க கூடாது என்றெல்லாம் சொல்லுகின்றாள். உங்களுக்கு குளம் வேண்டும் என்றால் உங்களுடைய கணவரிடம் கேட்டு நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படி என்றெல்லாம் சொல்லுகின்றாள். அப்படின்னு தன்னுடைய ரிஷி முனிவர்களிடம் தன்னுடைய கணவன்மாரிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள். இதை பார்த்த ரிஷி முனிவர்கள் அனைவரும் என்ன செய்கின்றார்கள், இப்படி அவள் பேசினால் அவளை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அனைத்து ரிஷி முனிவர்களும் என்ன செய்கிறார்கள், அங்கே ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்கிறார்கள். எப்படியாவது இந்த கௌதம முனிவரை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன செய்கிறார்கள், அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மாய பசு ஒன்றை உருவாக்குகின்றார்கள். அந்த மாய பசுவை கௌதம முனிவருடைய தோட்டத்திலே மேய வைக்கிறார்கள். அப்போ கௌதம முனிவர் அங்கே உள்ளே இருந்து ஆசிரமத்துக்குள்ளே இருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்க்கிறாரு, அங்கே தோட்டத்திலே ஒரு பசு வந்து மேய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறாரு. பார்த்த உடனே என்ன செய்கிறார், விரட்டுவதற்காக அங்கே வருகின்றார். வரும்போது கையிலே ஒரு தற்பை புல்லை வைத்திருக்கின்றார். அந்த மாடை சூழ்ந்து விரட்டும் போது கையில் இருந்த தற்பை புல்லானது அந்த மாட்டின் மேலே பட்டு அந்த பசுவின் மேலே பட்டு அது அப்படியே கீழே விழுந்து உடனே இறந்து விடுகின்றது. இந்த ரிஷி முனிவர்கள் அனைவரும் சொல்லி வச்சது மாறி என்ன செய்கிறார்கள் என்றால் அங்கே வருகின்றார்கள். வந்து கௌதம முனிவர்கிட்ட சொல்லுகின்றார்கள், நீ கோபத்தின் தோஷத்துக்கு ஆளாகி விட்டாய், பசுவை கொஞ்ச விட்டாய், அதனால் அந்த பசுவின் பாவம் வந்து உனக்கு சேரும், அதனால நீ இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருந்து நீ உடனடியாக வெளியே செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கௌதம முனிவர்கிட்ட எல்லாருமே சொல்லுகிறார்கள். அவர் மிகுந்த வேதனை அடைகின்றார். கோபத்தின் தோஷத்துக்கு ஆளாகி விட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை அடைந்து தன்னுடைய மனைவி அகலிகையோடு என்ன செய்கின்றார், அகலிகை கூட்டிட்டு அந்த இடத்தை விட்டு அப்படியே நகர்ந்து அப்படியே கவலையோடு இறைவன் எம்பெருமான் சிவபெருமானை மட்டும் தன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டு என்ன செய்கின்றார், அப்படியே பிரம்மகிரிக்கு போறாரு. பிரம்மகிரியிலே சென்று அங்கே ஒரு ஆசிரமத்தை அமைத்து அங்கே வாழ்ந்து வருகின்றார். அப்பந்தான் இவரை பார்க்கறதுக்காக ஒரு ரிஷி முனிவர் வர்றாரு. ரிஷி முனிவர் வந்து இங்க இவரை பார்க்கிறாரு. பார்த்த உடனே ரொம்ப நாள் காணாத ஒருத்தரை பார்த்த உடனே கௌதம முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நீங்களாவது என்னை பார்க்க வந்தீர்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுறாரு, ரொம்ப ஆனந்தப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு. நான் கோபத்தின் தோஷத்துக்கு நான் ஆளாகி விட்டனே, இந்த பாவத்தை தீர்ப்பதற்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ரிஷி முனிவரிடத்திலே புலம்புகின்றார். புலம்பும் போது அந்த ரிஷி முனிவர் இந்த ரிஷி முனிவரிடம் ஏற்கனவே அங்கே இருந்த முனிவர்கள் அனைவரும் சொல்லிதான் அனுப்பியிருந்தார்கள். பாவத்தை தீர்ப்பதற்காக எப்படியும் அவர் வந்து கேட்பார், ஏதாவது பரிகாரம் கேட்பார். அந்த பரிகாரம் கேட்டார் என்றால் இந்த பரிகாரத்தை நீ சொல்ல வேண்டும் என்று அவரை வந்து அவரிடம்
அனுப்பியிருந்தார்கள். இவர் வந்து ஆமா ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது, அந்த பரிகாரம் உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு தான் எனக்கு தெரியல, செய்திருக்கேன்னா நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிஷி முனிவர் கௌதம முனிவரிடத்திலே சொல்லுகின்றார். சொன்ன உடனே இவர் சொல்லுகின்றார், எத்தனை கடுமையான விரதமாக இருந்தாலும் அதை என்னால் செய்ய முடியும், கண்டிப்பாக நான் செய்து விடுவேன், அது என்ன விரதம் என்று மட்டும் நீங்கள் கூறுங்கள், நான் செய்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் சொல்லுகின்றார், இந்த பிரம்மகிரியை 11 முறைக்கு வல வர வேண்டும், சப்த கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகத்தை செய்து உன்னுடைய உடலை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது கோடி லிங்க அர்ச்சனை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த கங்கையை இங்கே வர வைத்து இந்த கங்கையிலே நீ நீராடினால்தான் உன்னுடைய பாவம் தீரும் அப்படின்னு அந்த ரிஷி முனிவர் சொல்லுகின்றார். இதை பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது. எத்தனை கடினமான விரதமாக இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல அவர் ஆணித்தரமாக இருந்தார். இவர் வந்து இந்த விரதத்தை பண்ண முடியாமல் இடையிலே விட்டுவிட வேண்டும் என்பதுதான் ரிஷி முனிவர்களுடைய இதாக இருந்தது. ஆனால் இவர் வந்து அந்த விரதத்தை மேற்கொள்வதற்காக என்ன செய்கிறார், அந்த அடர்ந்த வனமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மகிரியை 11 முறை வலம் வருகின்றார். 11 முறை அந்த பிரம்மகிரியை வலம் வந்து சப்த கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்தை செய்து தன்னுடைய உடலை தூய்மையாக்குகின்றார். அகலிகையும் அதற்கு துணையாக நிற்கின்றார். அகலிகையும் கௌதமரும் சேர்ந்துதான் இதை செய்கிறார்கள். அதற்கு பிறகு கோடி லிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து பூஜை செய்கின்றார்கள். அப்போ அந்த லிங்கத்திலே இருந்து இறைவன் எம்பெருமான் அப்படியே வந்து காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்த உடனே இறைவனை பார்க்கின்றார்கள். அகலிகையும் கௌதம முனிவரும் பார்க்கின்றார்கள். கண்ணீர் பெருக, உடல் உருக, கண்ணீர் பெருக அப்படியே இறைவனை வேண்டி அப்படியே நிற்கின்றார்கள். இந்த ஏழைகளுக்கு இறங்கி எங்களுக்கு அருள் புரிய வந்தீர்களா அப்படின்னு சொல்லி இறைவனிடத்திலே கேட்கின்றார்கள். அது மட்டுமில்லாது அன்பே சிவம் என்பதை உணர்த்த, எங்களுடைய அன்பை உணர்ந்து எங்களுக்கு அருள் புரிய வந்தீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கின்றார்கள். அவ்வளவு கண்ணீர் விட்டு இறைவனிடத்திலே அப்படியே இறைவனுடைய திரு பாதங்களிலே விழுந்து வணங்குகின்றார்கள். பல முறை விழுந்து வணங்குகின்றார்கள். அப்பந்தான் இறைவன் வந்து இவருக்கு திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். என்ன சொல்லுகின்றார், அப்பா நீ கோபத்தில் தோஷம் செய்தாய் என்று நினைத்தாயே, அது பசுவே கிடையாது, உண்மையான பசுவே கிடையாது, அது மாய பசு. உன்னை இந்த இடத்தை விட்டு துரத்தவும் உன்னை பழிவாகவும் அந்த ரிஷி முனிவர்கள் செய்த ஒரு காரியம். நீ வந்து கோபத்தின் தோஷத்துக்கு ஆளாகவே இல்லை அப்படின்னு இறைவன் சொல்லுகின்றார். ஆனாலும் இவர்கள் வந்து கேட்கின்றார்கள், சுவாமி அந்த கோபத்தின் தோஷத்தை நாங்கள் தீர்க்க வேண்டும் என்றால் அந்த கங்கா தேவி வந்து இங்கே பொங்கி வந்தால்தான், அதில் குளித்தால்தான் எங்களுடைய பாவமானது தீரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்திலே கேட்கின்றார்கள். நீ செய்தது பாவமே இல்லை, ஆனாலும் உன்னுடைய தவத்திற்கு இறங்கி உனக்கு நான் அருள் செய்கின்றேன், அந்த கங்காதேவி இங்கே வருவாள் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார். கங்கை அங்கே பொங்கி வருகின்றாள். அந்த கங்கையிலே போய் நீராடி கொண்டு வருகின்றார்கள். கங்காதேவி அப்போ இறைவனிடத்திலே கேட்கின்றார், சுவாமி நீங்கள் அகலிகைக்காகவும் கௌதம முனிவருக்காகவும் இங்கே எழுந்து அருள் இருக்கின்றீர்கள். நீங்கள் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் இங்கேயே இருந்து அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னு அந்த கங்காதேவி கேட்கின்றார். கேட்ட உடனே இவர் அகலிகையும் கௌதம முனிவரும் சொல்லுகின்றார்கள், ஆமா சுவாமி, எங்களுடைய ஆயுள் இருக்கும் வரை நாங்கள் உங்களுக்கு பணி செய்ய வேண்டும், அதனாலே நீங்கள் இங்கேயே எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இறைவன் சொல்லுகின்றார், நான் மட்டும் இல்லை, என்னோடு சேர்ந்து பிரம்மாவும் விஷ்ணுவும்
நாங்கள் மும்மூர்த்திகளாக இன்று எழுந்தருவோம். திரேபகேஸ்வரராக இன்று முதல் என்னை வழிபடுவோருக்கு, இந்த கங்கையிலே குளித்து வந்து என்னை வழிபடுவோருக்கு அவருடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் என்றும் இறைவன் வந்து அருள் புரிகின்றார். நம்ம இந்த சுசீந்திரன் காரணமாலையும் கோவிலிலே அமைந்திருப்பது போலதான் அந்த திரேபகேஸ்வரர் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகளாக எழுந்து அங்கே அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கேயும் அதே மாதிரிதான் மும்மூர்த்திகளாக எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம தினமும் இவரை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்படி இறைவனுடைய அன்பு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, நம்ம இறைவனிடத்திலே வந்து பக்தி அப்படிங்கிறதை ஒன்றை காட்டும் போது இறைவன் நமக்கு திரும்ப அன்பை காட்டுவார். அன்பே சிவம் என்பதை உணர்த்துவார். நம்ம இந்த திருமுறைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த திருமுறை பாடல்கள் அனைத்தும் நமக்கு மந்திர பாடல்களாகவே விளங்குகின்றது. சில பேருக்கு வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு முடியாம காய்ச்சல், நிறைய வியாதிகள் இருக்கும். கிட்னில ஸ்டோன் அப்படின்னு நிறைய வியாதிகள், வீட்டுல மகிழ்ச்சியின்மை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தினமும் காலையும் மாலையும் வீட்டிலே விளக்கேற்றி அந்த இறைவனை நினைத்து நாம் வணங்க வேண்டும். 4 வரிகள் அந்த திருமுறை பாடல்களில் ஒன்றை எடுத்து நாம் படித்தோம் என்றால் அந்த கவலைகள் எல்லாம் தீரும். பாடல்கள் அதற்கு என்றே இருக்கின்றன. இப்படி பாடல்களை எல்லாம் நாம் பாடணும்னா நம்ம வீட்டில இருந்து தனித்திரம் அப்படிங்கிறது நீங்கிவிடும். மகிழ்ச்சி வந்து நமக்கு பொங்கும். இப்படி நாம் சிவபெருமானிடத்திலே அன்பு கொண்டால் சிவபெருமான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளை நமக்கு அருள்வார் அப்படிங்கிறது உண்மையான சத்தியமான ஒன்று. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து காலையில எழும்பின உடனே கேலண்டரை பார்க்கிறோம். கேலண்டரை பார்த்துட்டு நம்மளுடைய ராசி நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கிறோம். பார்த்த உடனே இன்னைக்கு நம்மளுக்கு என்ன, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்க்கும்போது அதுல 12 ராசிகள் இருக்கும். 12 ராசிகளிலும் ஒவ்வொரு சோர்வு, தளர்வு, அன்பு, பாசம், பரிவு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். நம்மளோட நட்சத்திரத்தை பார்ப்போம். இப்ப விருச்சிக ராசி அப்படின்னு இருக்குன்னா அதுல பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த பயத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு பயம் வந்துடும். என்ன செய்கிறது? அன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாளாக இருக்கும். பயந்துட்டே இருப்பான். வண்டி எடுத்துட்டு வேலைக்கு போவான். இன்னைக்கு நம்ம நட்சத்திரத்துக்கு பயம்னு போட்டிருக்கே, என்ன செய்யறதுக்கு பயமா இருக்கே, வண்டியில வேற போறோம். அங்கிருந்து ஒரு லாரி வரும். அந்த லாரியை பார்த்தாலே யமதர்ம மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. மஞ்சள் கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். யமதர்மம் வந்துட்டானே, சரி ஸ்லோ பண்ணுவோம், பிரேக்கை பிடிப்போம், மெதுவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, பிரேக்கை பிடிப்பான், மெதுவா போறதுக்கு பார்ப்பான். அந்த பயம் நம்மளுடைய வரும். அந்த பயம் எல்லாம் இல்லாமல் இருக்கணும். அந்த கோளறு பதிகம் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை நம்ம படிச்சா போதும். வேயுறு தோழி பங்கன் இடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே அமர்ந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடலே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இதை நீங்க ராகமா படிக்கிறதாலும் பரவாயில்லை. இந்த 4 வரிகளை நாம் மனதுக்குள்ளே நினைத்தாலே போதும், இறைவன் நமக்கு அருள் செய்வார். நாம போகக்கூடிய இடத்திலே எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம தைரியமா போகலாம். யமதர்மனை பார்த்து பயம் வேண்டாம். யமதர்மன் சொல்றது இந்த லாரியில சொல்றேன். நான் போகும்போது எனக்கே பயமா இருக்கும். நான் வண்டியில போகும்போது அந்த லாரியை பார்த்தாலே அடடா யமதர்மன் வந்துட்டான்டா, மெதுவா போவண்டாடா, மெதுவா போவண்டா அப்படின்னு நினைச்சிட்டு தான் போவேன். நான் மெதுவா ஒதுங்கி பொறுமையா நம்ம போகணும். இந்த பதிகத்தை நம்ம படிச்சோம்னா நம்மளுக்கு மனதுக்குள்ளே ஒரு தைரியமும் நம்மளுக்கு வரும். நம்ம வண்டி ஓட்டும் போது நமக்கு எந்த பயமும் வராது. ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இருந்தா கூட அந்த இடர்பாடுகளிலே இருந்து நம்முடைய சிவபெருமான் நம்மளை காத்து அருள்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் நம்முடைய திரு மந்திர பாடல்கள். இந்த தேவாரத்தை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால் இதில் உள்ள அர்த்தங்கள் அனைத்தும் நமக்கு புரியும் அப்படிங்கிறது தான் உண்மை. என்னும் பார்த்தோம்னா இந்த பெரிய புராணத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது அளவுல பார்த்தா சிறிய புராணம் தான், ஆனா மதிப்புல ரொம்ப பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்திலே வரக்கூடிய அடியார்கள் எல்லாம்
பக்தி செய்து அன்பு செய்து தொண்டு செய்து இறைவனிடத்திலே சேர்ந்தவர்கள் தான். அதுல ஒருத்தர் தான் இந்த கண்ணப்ப நாயனார். இந்த கண்ணப்ப நாயனார் வந்து பொத்தப்பி நாடு என்று சொல்லக்கூடிய அழகான திருத்தலத்துல நாகன் என்பவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம அங்கே இருக்கக்கூடிய மலையிலே இருக்கக்கூடிய முருகன் பெருமானை நினைத்து வணங்கி அவருடைய அருளாலே பிறந்தவர் தான் இந்த கண்ணப்பர். அந்த அம்மையார் வந்து மணிவயிறு வாய்த்து இந்த கண்ணப்பரை பெற்றெடுக்கின்றார். அவர் வந்து ரொம்ப அழகாக நல்ல வண்ணமாக குண்டாக இருந்த காரணத்தினால் அவருக்கு திண்ணன் அப்படி பெயரிட்டு சீரும் சிறப்புமாக மிகவும் அன்பாக வளர்த்து வருகின்றார்கள். அவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து வருகின்றார். இவருக்கு 5 வயது ஆகின்றது. 5 வயது ஆன உடனே அவர் என்ன செய்கிறார்? இவருடைய தகப்பனார் அவரை அந்த குருகுல கல்விக்கு கொண்டு போய் சேர்க்கின்றார். முன்னாடி எல்லாம் ஒரு கல்வி குருகுல கல்வி என்றால் 5 வருஷம் அங்கேயே தங்கி இருந்து படிக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. அங்கேயே இருந்து அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு பணிவிடை செய்து 5 வருஷம் வீட்டுக்கே விட மாட்டாங்க. அப்படியே இருந்துதான் படிக்க வேண்டும். இவரையும் குருகுல கல்வியை கற்பதற்காக அனுப்புகின்றார்கள். இவர் வந்து காட்டிலே இருப்பதனால வேடர், அதாவது அம்பு எய்வதற்கு எப்படி, அதாவது வேட்டையாடுவதற்கு எப்படி என்பதை அந்த குருவானவர் சொல்லிக் கொடுக்கின்றார். சொல்லிக் கொடுத்தால் இந்த திண்ணன் வந்து ரொம்ப அறிவு கூர்மையானவர். போன ஜென்மத்தில் அவர் என்னதாக இருந்தார்னா அர்ஜுனனாக இருந்தவர். அர்ஜுனனுக்கு வந்து அன்பு எய்வதற்கு சொல்லியா கொடுக்க வேண்டும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, அந்த பிராணங்களை எல்லாம் நாம் படித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அவர் வந்து அர்ஜுனனாக இருந்து இந்த பிறவிலே அவர் திண்ணனாக பிறவி எடுத்திருக்கின்றார். அவர் வந்து அந்த குரு வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அம்பு எய்துவது எப்படி அப்படின்னு சொல்லிக் கொடுக்கின்றார். அம்பை எடுத்து இப்படி உணர்ந்து தான் காட்டுறாரு. அவர் பட்டுக்கு புரிந்தவராக விட்டாச்சு. இவர் பார்க்கின்றார், இவருக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு நான் இல்லை போலுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. நினைச்ச உடனே இவர் என்ன செய்கிறார்? நீ உன்னுடைய தகப்பனார், நீ உன்னுடைய கானகத்துக்கே போய்விடு, உனக்கு சொல்லி தரும் அளவுக்கு நான் இல்லை அப்படின்னு குரு நினைக்கிறாரு. குரு நினைச்சு அவர்களை அங்கே அனுப்பி விடுகின்றார். அனுப்பினவனுக்கு 16 வயது ஆகின்றது. 16 வயது ஆனா அவருடைய குல வழக்கப்படி என்ன ஆகுனா, அங்கே இளவரசு பட்டத்தை சூட்டி அவர்களை காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக அனுப்புவார்களாம். அப்போ இவருக்கு வந்து அந்த இளவரசு பட்டத்தை சூட்டுகின்றார்கள். அப்போ அவங்க அப்பா வந்து நாகன் வந்து இவரிடத்திலே சொல்லுகின்றார். 2 அமைச்சர்களை இவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். காடன் நாணன் என்பவரை அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். 2 பேரை பார்க்கிறாரு. இவங்க தான் நம்முடைய அமைச்சர்கள். இவர்கள் வந்து நீ வேட்டையாட போகும்போது இவர்கள் உனக்கு துணையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த 2 பேரையும் அங்கே இருக்கக்கூடிய நிறைய வேடர்களையும் இவருக்கு கூடால அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சா காட்டுக்கு போயாச்சு. காட்டுல போய் வேட்டையாடுவதற்காக காடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். காட்டு விலங்குகள் ஒன்றுமே கண்ணுக்கு தென்படவில்லை. அங்கும் இங்கும் தேடுகின்றார்கள். ஒரு விலங்கு கூட கண்ணுக்கு தென்படவில்லை. கொஞ்ச தூரம் அப்படியே பார்க்கின்றார். பார்த்தா அங்க ஒரு காற்று பண்டி ஒன்று அங்கே வரதை பார்க்கிறார்கள். காட்டு பன்றி ஒன்று அங்கே வரதை பார்த்த உடனே அந்த திண்ணன் வந்து ஓடிட்டே இருக்காரு. பின்னாடி காடன் நானும் பின்னாடி ஓடிட்டே இருக்கிறாங்க. ஓடிட்டே இருந்தா இவர் அம்பை எடுக்கிறாரு. அம்பை எடுத்து அப்படியே எய்தும் போது அந்த காட்டு பன்றியோட மேல பட்டு அது இறந்து விடுகின்றது. பின்னாடி வந்த மற்ற வேடர்கள் எல்லாம் களைப்பாக இருந்த காரணத்துல அந்த காட்டிலே நின்று விடுகின்றார்கள். இவருக்கு பின்னாடி போனது வந்து 3 பேர் மட்டும்தான். அடுத்த காட்டுக்கு சென்று விட்டார்கள். அந்த பன்றியை பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு சுற்றுமுற்றும் அப்படியே பார்க்கும்போது அந்த நாணன் என்கிற நல்வினை சொல்கின்றது, சின்ன நம்ம வேற காட்டுக்கு வந்து சொந்தத்துக்கா நம்ம இந்த பன்றியை இங்கே ஒரு இடத்துல வைத்து சுட்டு சாப்பிட்டு இந்த பொன்முகல் ஆத்துல போய் நீரை அறிந்து விட்டு அதற்கு பிறகு நம்முடைய கானகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே திண்ணன் சரி என்று ஒப்புக்கொள்கிறார். அங்கே போறாங்க. காடன் நாணன் திண்ணன் 3 பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. போய் அந்த பன்றியை நீ சுட்டு வைன்னு சொல்லி காடன் இடத்துல சொல்லிவிட்டு அந்த பொன்முகலில் ஆற்றிலே போய் நீரை அருந்தலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்பதான் அந்த நாணன் அப்படிங்கிற நல்வினை சொல்கின்றது, தின்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அப்பாயும் நானும்
காட்டுக்கு வேட்டையாட வரும்போது இங்கே நிறைய டைம் வந்திருக்கோம். அந்த ஒரு மலை தெரியுது பாரு, அந்த மலையில ஒரு குடுமி சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை நாங்க போய் வணங்கி விட்டு வருவோம். பார்த்துக்க, நீ வாரியா, நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே சின்ன சொல்லுகிறார். அவர் உடனே ஆட்டுக்கு போகலாம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த குடுமி சாமியாரை பற்றி விவரிக்கிறார். அங்கே ஒரு குடுமி சாமியார் வருவாரு. வந்து இங்கே நிறைய பூக்களை எடுத்து தண்ணீரை எடுத்து அபிஷேகம் செய்வார். அபிஷேகம் செய்துவிட்டு நெய்வேத்தியத்தை காட்டுவார். பூக்களை எடுத்து வைப்பார். முணுமுணு மந்திரங்கள் எதுல்லாம சொல்லுவார். சொல்லிவிட்டு அப்படியே மூடி வைத்து விட்டு கிளம்பி விடுவார். அப்படியெல்லாம் செய்வார் அப்படின்னு அந்த சாமியை பற்றி விவரிக்கின்றார். விவரித்தவுடன் இவரும் அப்படியா அப்படின்னு சொல்லி சின்ன கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். எனக்கு உடனே போக வேண்டும் போல இருக்குதுன்னா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்துல போய் தண்ணி எடுத்து அப்படியே கோரை குடிக்கலாம் அப்படின்னு வாய் வரைக்கும் போனவர் அந்த தண்ணி அப்படியே விட்டுறாரு. அவருக்கு தண்ணி தாக கூட இல்லை. அங்க அந்த குடுமி சாமியாரை பார்க்க போலாம் அப்படின்னு இவர் சொன்ன உடனே நம்ம உடனே போகலாம் வா அப்படின்னு சொல்லி அவரை கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. மலை மேல 2 பேருமே ஏறி 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 போறாங்க. ஒரு கட்டத்துல போகும்போது இவருக்கு திண்ணனுக்கு மட்டும் அந்த மலை மேலே பறப்பது போல ஒரு காட்சி தெரிகிறது. அப்போ அந்த நாணனிடத்திலே கேட்கின்றார், நானா உனக்கு பறப்பது போல ஏதாவது தெரிகின்றதா அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். உடனே இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. இல்லை, எனக்கு பறப்பது போல தெரிகின்றது பார்த்துக்கா அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போறாரு. ஒலிகள் எல்லாம் இவருடைய காதுக்கு கேட்கிறது. ஆனா நாணனுடைய காதுக்கு எந்த ஒலிகளுமே கேட்கவில்லை. போறாரு, மலை உச்சிக்கு போயாச்சு. அங்கே ஒரு சிவலிங்கம் இருப்பதை பார்க்கிறார். பார்த்த உடனே இவருக்கு எண்ணிலடங்கா ஆனந்தம். அவர் அப்படியே பார்த்த உடனே நீண்ட நாள் ஒரு 2 நண்பர்கள் பிரிந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இவருக்கு மனசுக்குள்ள. பார்க்கிறாரு, இத்தனை நாள் நான் உன்னை காணாது இருந்தனா, அடடடா இத்தனை நாள் உன்னை பார்க்காமல் நான் இருந்து விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறார். ஓடி போய் அந்த சிவலிங்கத்தை அப்படியே கட்டி பிடித்து கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றார். அந்த இடத்திலே அந்த சிவாச்சாரியார் பூஜை செய்து விட்டு போன பூக்களும் அந்த நெய்வேத்திய பொருட்களும் அங்கே இருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கிறார். பார்த்த உடனே இவருக்கு என்ன தோணுகின்றது, இந்த சாமிக்கு இதுதான் பிடிக்கும் போல, இதெல்லாம் கொடுத்தாதான் பிடிக்கும் போல, அதனால நமக்கு இதே மாதிரி நம்மளும் செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அந்த மலையிலிருந்து அப்படியே கீழே இறங்குறாரு. இறங்கி அந்த காடன் அப்படிங்கிற தீவினை சுட்டி வைத்திருக்கின்ற அந்த பஞ்சு இறைச்சியை பார்க்கிறார். பார்த்துச்சு அதை எடுக்கிறார். ஒரு மெத்துன்னு ஒரு இறைச்சி எடுத்து அப்படியே கடிச்சு கடிச்சு பார்க்கிறாரு. கடிச்சு கடிச்சு பார்த்துட்டு அதை துப்பி ஒரு இலையிலே வைக்கின்றார். ஒரு நல்ல இறைச்சி துண்டை எடுக்கின்றார். எடுத்து அதை அப்படியே அழகாக ஒரு இலையிலே வைத்து கட்டி அப்படியே கையிலே வைத்துக் கொள்கின்றார். அது மட்டுமல்லாது அந்த பொன்முகலி ஆற்றுக்கு ஓடுறார். ஓடி போய் அந்த பொன்முகலி ஆற்றிலே இறங்கி தன்னுடைய வாய் நிறைய என்ன செய்கிறார், நீரை எடுத்துக் கொள்கின்றார். அது மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய காட்டு பூக்கள் அனைத்தையும் எடுத்து தன்னுடைய கொண்டையிலே சொருவி வைத்து விடுகின்றார். சொருவி வைத்து விட்டு ஏறுகின்றார். அந்த மலையிலே ஏறி 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 மலைக்கு போய்விட்டார். மலையின் உச்சிக்கு போய்விட்டார். அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் செய்து வைத்திருந்த அந்த பூஜைகளை எல்லாம் தன்னுடைய சிறப்பு காலால ஒரு உதை அந்த செய்து வைத்திருந்த எல்லா பூக்களும் அப்படியே தள்ளி போய்விட்டது. இவர் கொண்டு போன நீரை அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகமாக ஊற்றுகின்றார். தன்னுடைய தலையிலே வைத்திருந்த பூக்களை எடுத்து அவருக்கு வைக்கின்றார். கையிலே வைத்திருந்த அந்த இறைச்சி துண்டுகளை எடுத்து அப்படியே படைக்கின்றார் இறைவனுக்கு. சாமி வந்து சாப்பிடு சாமி அப்படின்னு சொல்றார். அன்பாக அவரிடத்திலே சொல்லுகிறார், சாமி வாங்கள் சாமி, உங்களுக்கு நான் வைத்திருக்கின்ற நைவேத்தியத்தை அறிந்துவிட்டு பொங்கல் சாமி அப்படின்னு சொல்லி அவர் அன்பாக அவரிடத்திலே சிவபெருமானை அழைக்கின்றார். அப்படியே இருக்கிறார். சிவபெருமான் வருவதாக இல்லை, இப்படியே அந்த இடத்திலே படுத்து தூக்கிட்டார். அடுத்த நாள் காலையில எழும்புறாரு. இன்னும் நீ இருந்துக்க, பத்திரமா இருந்துக்க, நான் போய் கீழே இறங்கி போய் இன்னைக்கு நான் வேற விதமான
கொண்டு வருகின்றேன், அதை உனக்கு நான் கொண்டு வந்து தருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிருந்து கீழே இறங்குறாரு. வழக்கமா வர்ற சிவாச்சாரியார் வந்தாரு, இங்க பார்க்கிறார். பார்த்த உடனே ஒரு பக்கம் இறைச்சி துண்டுகள், காட்டு மலர்கள், அப்படியே அந்த இடமே அப்படியே அலங்கோலமாக கிடப்பதை பார்க்கின்றார். பார்த்த உடனே இவர் அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிட்டார். அந்த சிவாச்சாரியர், எந்த பாவி வந்து இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டு சென்றான், நீ இதை பார்த்துவிட்டு சும்மாயா இருந்தாய்? எம்பெருமானே, இதை நீ பார்த்துவிட்டு சும்மாயா இருந்தாய், ஏனென்று கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவாச்சாரியார் என்ன செய்கிறார்? கண்ணீர் விட்டு அழுதுவிட்டு குடம் குடமாக தண்ணீரை எடுத்து ஒரு கும்பாபிஷேகமே செய்து முடித்து விடுகிறார். அந்த இறைவனுக்கு நீரால் அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கின்றார். அதற்கு பிறகு அவர் கொண்டு வந்த பூக்களை எல்லாம் எடுத்து அவர் செய்ய வேண்டிய பூஜையை முடித்துவிட்டு திரும்பவும் அவர் போய்விட்டார். இவர் வழக்கம் போல வந்தார். பொன்முகலி ஆற்றிலே போய் நீரை எடுத்தார். அங்கே இருக்கக்கூடிய காட்டுப்பூக்களை எல்லாம் எடுத்தார், கொண்டையிலே சொருவினார். நல்ல ஒரு மிருகத்தை பிடித்து நல்லா சுட்டு அழகா மெத்துன்னு எடுத்துக்கிட்டாரு. மேல திரும்பவும் போறாரு. அங்கே சிவாச்சாரியார் செய்து வச்சிருந்த பூஜையை பார்க்கிறாரு. ஓஹோ, குடுமி சாமியார் இன்னைக்கு இருந்திருப்பார் போல இருக்கு, பூஜையெல்லாம் முடித்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாரு. நினைச்சிட்டு என்ன பண்றாரு? அந்த சிவாச்சாரியார் செய்து வச்சிருந்த பூஜையை அப்படியே அவருடைய செருப்பு காலால் அப்படியே தள்ளி விடுகிறார். அவ்வளவு அந்த பக்கமா போயிட்டு அடுத்து இவருடைய அபிஷேகம் பூஜைகளை எல்லாம் ஆரம்பித்து இப்படி செய்கிறார். இப்படி 4 நாட்களாக நடக்கின்றது. வழக்கமா வர்ற சிவாச்சாரியார் வர்றாரு. எம்பெருமானே, தினமும் ஒருவன் இப்படி ஒரு கொடூர செயலை செய்து கொண்டு போகின்றானே, இதை என்னவென்று நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இறைவனிடத்திலே புலம்பிக் கொண்டு அன்னைக்கு போய் வீட்டில் போய் தூங்குறார். தூங்கும் போது அன்னைக்கு இரவுதான் இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் இவருடைய கனவிலே வந்து காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து சொல்கின்றார், என்னுடைய பரம பக்தன் தான் இப்படி செய்து கொண்டு போகின்றான், நீ வந்து அவனுடைய பக்தியை நாளைக்கு நீ வா, உனக்கு நான் உணர்த்துகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்ல உடனே இவர் வந்து கனவிலே இறைவன் அசரீதியாக வந்து ஒழித்து விட்டு போன உடனே இவர் எழுப்புகிறார். எழுப்பினவுடன் அவர் என்ன நினைக்கிறார்? இவ்வளவு நாள் நான் செய்த பூஜைக்கு இறங்காத இறைவன் அவருடைய பரம பக்தனுடைய அன்புக்கு இறங்கி நாளைக்கு வந்து நான் உனக்கு காட்சி தருகின்றேன் அப்படின்னு சொல்றாரே, அந்த இறைவனை நான் எப்போது பார்ப்பேன் என்று அந்த இரவு அவர் உறங்கவே இல்லை. பொழுது புலர்ந்தது. என்ன செய்கிறார்? காலையிலே எடுக்க வேண்டிய நைவேத்திய பொருட்களை எல்லாம் எடுத்தாரு. வழக்கம் போல வர்றதுனார் இங்கே வந்து அபிஷேகம் செய்து இறைவனுக்கு பூக்களை சூட்டி அவர் கொண்டு வந்த நைவேத்தியத்துக்கு இறைவனுக்கு சமர்ப்பித்து அவர் வந்து பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறார். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றாரு? பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறார். ஒழிஞ்சா நம்ம சின்னனும் அங்கிருந்து வர்றார். அவரும் பொன்முகலி ஆற்றிலே போய் நீரை எடுக்கின்றார். ஒரு காட்டு பன்னியோட இறைச்சியை எடுக்கின்றார். காட்டு பூக்களை எடுத்து தலையிலே சொல்லிக் கொள்கிறார். வர்றாரு. அங்கிருந்து ஓடி வர்றாரு. வந்து அப்படியே பார்க்கிறாரு, லிங்கத்தை பார்க்கிறாரு. பார்த்தா அந்த லிங்கத்தின் வலது கண்களிலிருந்து ரத்தம் சொட்டுகின்றது. சொட்டுவதை இவர் பார்க்கின்றார். அடடா, என்னுடைய எம்பெருமானுக்கு கண்களிலே ரத்தம் வருகின்றதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றார். அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நிற்கின்றார். அப்போதுதான் இவருக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது. இவருடைய குருநாதர் ஒரு தடவை சொன்னது ஞாபகம் வருகின்றது. ஊனுக்கு ஊன் கொடுத்தால் சரியாகும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருகின்றது. அப்போ நம்ம இந்த கண்ணுக்கு கண் கொடுத்தால் எம்பெருமானுக்கு கண் சரியாகிவிடும் என்று எண்ணிய இவர் என்ன பண்ணுகின்றார்? தன்னுடைய அம்புகளில் ஒன்றை எடுத்து தன்னுடைய வலது கண்ணை பேர்த்து எடுக்கின்றார். பேர்த்து எடுக்கின்றார். எடுத்து என்ன செய்கிறார்? 2 கைகளிலும் இப்படி எடுக்கிறார். எடுத்துச்சு அப்படியே அந்த சிவபெருமானுடைய கண்களிலே கொண்டு போய் இப்படி அப்படின்னார். அப்படின்னா அது அப்படியே ஒட்டி கொள்கின்றது. இதையெல்லாம் பின்னாடி ஒளிந்திருந்து சிவாச்சாரியார் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். அவருடைய கண்களிலே நீர்வடிகின்றது இவர் பண்ணுவதை பார்த்து. அவ்வளவு ஒரு பக்தியும் அன்பு நம்ம கண்ணப்ப நாயனார்.
வைக்கிறாரு. வச்சு முடித்தாரு. முடிச்சிட்டு பார்க்கிறாரு, கண்களிலே ரத்தம் சொட்டுவது நின்று விடுகிறது. நின்றதை பார்த்து என்ன செய்கின்றார்? ஆடுகின்றார், பாடுகின்றார், அங்கும் இங்கும் ஓடுகின்றார். என்ன சந்தோஷம் அவருக்கு! என்னுடைய எம்பெருமானுக்கு கண்களிலே வந்த ரத்தம் நின்று விட்டது அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் ஆனந்தத்துல பார்க்கிறார். பார்க்க ஒரு நிமிடம் தான் அந்த சந்தோஷம். அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா அடுத்த கண்களிலே, இடது கண்களிலே இருந்து ரத்தம் வருகின்றது. இதை பார்க்கின்றார். இதற்கு தான் வழி தெரிஞ்சு போச்சு. ஒரு கண்ணை கொடுத்தாச்சு, இன்னொரு கண்ணை பிடிக்க வச்சுட்டா எம்பெருமானுக்கு ரத்தம் நின்றுவிடும் அப்படி என்று எண்ணுகின்றார். அந்த கண்ணை வைக்கும் போது, அந்த கண்ணை பிடித்து நாம் அவருக்கு வைக்கும் போது, அந்த கண் இருக்கும் இடம் அந்த எதில வைக்க வேண்டும் என்று தெரிவதற்காக தன்னுடைய காலை எடுத்து அப்படியே இறைவன் எம்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிலே வைக்கிறார். நெற்றியிலே தெரிவதற்காக வைக்கின்றார். வைத்துவிட்டு பின்னாடி இருந்து ஒரு அம்பு எடுக்கிறார். எடுத்து தன்னுடைய இடது கண்ணை பேர்த்தெடுக்க முற்படுகின்றார். அப்போதான் அங்கே இருந்து ஒரு வளையல் போட்ட கை வந்து கண்ணப்பா நில் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கின்றது. பிடித்த உடனே இவர் பார்க்கின்றார், கண்ணப்பா நீ இன்னும் இதை செய்ய வேண்டாம். அதற்கு பிறகுதான் எம்பெருமான் வந்து காட்சி கொடுக்கின்றார். தன்னுடைய தகப்பனார் வருவதற்கு நேரமாகிவிட்ட காரணத்தினால் தாயார் அம்மை பார்வதி தேவியார் வந்து கையை பிடிக்கிறாங்க. எங்க தன்னுடைய பிள்ளை இன்னொரு கண்ணையும் பேர்த்தெடுக்க போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அப்படியே பிடித்திருக்கின்றார். அப்பந்தான் இறைவன் எம்பெருமான் இவருக்கு வந்து காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து என்ன சொல்லுகின்றார்? கண்ணப்பா, உன்னுடைய பக்தியையும் அன்பையும் நான் மெச்சினேன். உன்னுடைய பக்தி இந்த உலகம் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், இனி இங்கே என்னை வணங்க வரக்கூடிய அனைவரும் உன்னை வணங்கின பிறகே என்னை வந்து வணங்குவார்கள் அப்படிங்கிற வரத்தை கொடுக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய பக்தி பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. இப்படியெல்லாம் நம்முடைய சைவ சமயத்திலே பக்தி பண்ணியிருக்கின்றார்கள். கண்ணப்பன் நாயனாரை வணங்கின பிறகுதான் இறைவன் எம்பெருமானை சென்று நாம் வணங்க வேண்டும். அங்கே அவருக்கு தனியாக ஒரு பீடம் அமைத்து அங்கே அவருக்கு இறைவன் திருவடியிலே இருக்கக்கூடிய ஒரு அருளை இறைவன் நல்கியிருக்கின்றார் என்றால் இவருடைய அன்பும் பக்தியும் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பே சிவன் என்பதை வந்து உணர்த்து சென்றிருக்கிறார். இன்னும் எத்தனை புராணங்கள் அன்பே சிவன் என்பதை உணர்த்துவதற்காக இருந்திருக்கின்றது. அந்த கிருஷ்ணா நதிக்கரை வடக்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரம் நினைக்கிறேன். அங்கே சந்திரகுப்தன் அப்படின்னு ஒரு மன்னன் வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த மன்னனுக்கு ஒரு பெண் குழந்தை சந்திரவதி. அவள் வந்து சின்ன குழந்தையாக இருந்தால் மிகவும் அழகானவள், அறிவானவள், எல்லோரிடத்தில் மிகவும் அன்பு செலுத்தி இப்படியாக அந்த குழந்தை வளர்ந்து வருகின்றது. அந்த சந்திரகுப்தன் என்று சொல்லக்கூடிய மன்னன் வந்து என்ன செய்கின்றார்? போருக்காக வெளியே செல்கின்றார். போருக்காக வெளியே சென்றால் பல காலம் அவர் நாட்டுக்கு திரும்ப வரல. அவர் அங்கேயே இருக்கின்றார். இருந்தா இந்த சந்திரவதியானவள் நல்ல பெரியவளாகி வளர்ந்து பருவம் அடைகின்றாள். பருவமடைந்து இருக்கின்ற நேரத்தில் சந்திரகுப்தன் போர்களை எல்லாம் முடித்துவிட்டு இங்க வர்றார். வரும்போது தன்னுடைய மகளை பார்க்கின்றார். அவருடைய அழகு வந்து மிகவும் அவரை கொள்ளை கொள்வது போல ஆகிவிட்டது. தன்னுடைய தகப்பனாரே தன்னுடைய குழந்தையை தற்பாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அங்கே தன்னுடைய தந்தை தன்னை தற்பாக பார்க்கின்றாள் என்று எண்ணிய சந்திரவதி என்ன செய்கின்றாள்? அந்த நாட்டை விட்டே வெளியேறுகிறார். நாட்டை விட்டே வெளியேறி என்ன செய்தால், மலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளிலே இந்த ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருப்பதன் பக்கத்திலே அங்கே போய் சேர்க்கிறார். இவளை அங்கே இருப்பவர்கள் அன்பாகவும் அரவணைப்பாகவும் பார்த்துக் கொள்கிறார்கள். அப்படி ஒரு அழகு அறிவு அந்த பெண்ணுக்கு. தன்னுடைய தந்தையாலே அந்த நாடே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று துறந்து சென்றவர் அங்கே போகிறார். அங்கே இருப்பவர்களை போல இவள் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆடு
தினமும் ஒரு பசு மட்டும் அந்த பால் மடி வறுமை காணும். அதை தினமும் அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். இந்த தினமும் இந்த பால்மடி மட்டும், இந்த பசுவோட பால்மடி மட்டும் வருடி கொண்டிருக்கின்றதே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தா இந்த பசு போகக்கூடிய இடத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று எண்ணுகின்றார். அந்த பசு போகக்கூடிய இடத்தை பார்க்கிறார். அடுத்த நாள் மாடுகளை மேய்க்க கூட்டிக் கொண்டு செல்லும் போது அந்த பசு போகக்கூடிய இடத்தை பார்க்கிறார். பார்த்தா ஒரு பள்ளம் நிறைந்த இடத்திலே அந்த பசு போய் தானாக பாலை சொரிகின்றது. தானாக பாலை சொரிந்தால் அந்த ஒரு சின்ன ஒரு பள்ளம் போல் இருக்கின்றது. அந்த பள்ளத்திலே அந்த பாலானது சென்று அப்படியே உறைந்து எடுக்கின்றது. இதை பார்க்கின்றார். இங்கே ஏதோ ஒரு அதிசயம் இருக்கின்றது என்பதை உணர்கின்றார் அந்த சந்திரன். பார்க்கிறார். பார்த்துட்டு தினம் ஒரு 2-3 நாள் அப்படியே வந்து பார்க்கிறார். பார்த்தா இந்த அதிசயம் இப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. நடந்து கொண்டிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அவளிடத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் கூப்பிடுறார். இங்கே ஏதோ ஒரு அதிசயம் ஒன்று இருக்கின்றது, நீங்கள் அனைவரும் இதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சில பேரை கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு வந்து அதை தோண்டி எடுக்கிறாங்க. அதை தோண்டி எடுக்கும் போது அதற்கு உள்ளே இருந்து ஒரு லிங்கம் வருகின்றது. அந்த லிங்கத்தை பார்த்தவுடனே இவள் அப்படியே மெய் சிலிர்த்து போய்விடுகின்றார். அவளுடைய மெய்கள் முழுவதும், அவளுடைய அங்கம் முழுவதும் சிலிர்த்து அப்படியே கைகூப்பி வணங்குகின்றார். அன்று முதல் அந்த லிங்கத்துக்கு அடிமையாக, அந்த லிங்கத்துக்கு பூஜை செய்வதே தன்னுடைய கொள்கையாக கொண்டு இவர் வாழ்ந்து வருகின்றார். தினமும் என்ன செய்வாளாம்? அழகிய மல்லிகை மலர்களை மாலையாக கொடுத்து கொண்டு அந்த லிங்கத்துக்கு போடுவாளாம். தினமும் ஒரு நாள் கூட விட மாட்டாங்க. அப்படி ஒரு அன்பும் காதலும் கொண்டு அந்த லிங்கத்தை அவள் பூஜித்துக் கொண்டிருக்கின்றாள். ஒரு நாள் இறைவன் அவளுக்கும் கருணை சேர்க்கின்றார். அவளே மல்லிகை மாலையாக இறைவனுக்கு போய் சேர்கின்றாள் என்றால் இறைவனுடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சந்திரமதியே இறைவனுக்கு மல்லிகையாக மாறுகின்றார். இறைவன் மல்லிகார்ஜுனராக அன்று முதல் காட்சி தருகின்றார். அங்கு நம்ம போனா பார்க்கலாம், மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. அந்த இறைவனை நாம் தொழுதால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும், நமக்கு எல்லா விதமான பாவங்களும் தீரும். அது மட்டுமா நம்ம பிராணத்திலே இருக்கின்றது. இந்த பெரிய பிராணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நந்தனாருடைய வரலாறு, இந்த நந்தனாருடைய வரலாற்றை நாம் நினைத்தால் நம்முடைய கண்களிலே கண்ணீர் தான் வரும். அப்படி ஒரு அன்பும் பக்தியும். ஆதனூர் என்று சொல்லக்கூடிய அழகான திருத்தலத்தில தான் இவர் அவதாரம் செய்கின்றார். அங்கே புலையர் குலத்திலே அவதாரம் செய்த இவர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரிடத்திலும் மிகவும் அன்பாக இருக்கின்றார். இறைவனிடத்திலே, எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே மிகவும் அன்பும் காதலும் கொண்டு இவர் வாழ்ந்து வருகின்றார். அப்போ இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகின்றார். அந்த புலையர் குலத்திலே, தன்னுடைய குலத்திலே இருக்கக்கூடிய அனைவரிடத்தும் இறைவனை பற்றிய பெருமைகளை எடுத்து கூறுகின்றார். எடுத்து கூறினார். ஒரு தடவை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் கூட்டிட்டு திருப்புட்கூருக்கு போறார். திருப்புட்கூர்ல போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. போனா திருப்புட்கூருக்கு போயிட்டாரு. ஆனா கோயிலுக்குள்ள போய் வழிபட முடியாது. அப்படி ஒரு நிபந்தனை உள்ளவர்கள் அவங்கள விட மாட்டாங்க. வெளியே நின்று இறைவனை பார்க்கிறாரு. பார்த்தா அங்கே ஒரு நந்தி மறைத்து கொண்டிருக்கிறது. நந்தியை பார்க்கிறாரு. அடடா, பக்கத்திலே கூட்டிட்டு போனவங்கலாம் சொல்றாங்க, என்ன நந்தா, நீ இப்படி கூட்டிக் கொண்டு வந்து விட்டாய்? இந்த மாட்டை பார்ப்பதற்காக என்னை கூட்டிக் கொண்டு வந்தாய்? இந்த மாடை பார்ப்பதற்காக எங்களை கூட்டிக் கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் இறைவன் எம்பெருமானை கண்ணீர் மல்க வேண்டுகின்றார்கள். எம்பெருமானே, இந்த ஏழைக்கு நீ இறங்கக்கூடாதா? எனக்கு நீ கருணை காட்டக்கூடாதா? இந்த நந்தியை கொஞ்சம் விலக சொல்லக்கூடாதா? இந்த நந்தியை கொஞ்சம் விலக சொல்லக்கூடாதா எம்பெருமானே அப்படின்னு சொல்றாரு. அப்பந்தான் இறைவன் சொல்லுகின்றார். அந்த நந்தி பெருமானிடத்திலே சொல்லுகின்றார், நந்தி, என்னுடைய பரம பக்தன் வந்திருக்கின்றான், அவனுக்காக நீ
கொஞ்சம் விலகி இடம் கொடு, அவன் என்னை பார்த்துவிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றார். சொன்ன அந்த நந்தி விலகவே இல்லை. அந்த 33 கோடி தேவர்கள் வந்தால் கூட நான் விலகாத நான் அந்த நந்திய பெருமான் இறைவன் சொன்ன ஒரே காரணத்திற்காக விலகிச்சான். கொஞ்சம் அப்படியே விலகி இடம் கொடுத்துச்சான். வெளியே நின்று பார்க்கின்றார். எம்பெருமான் அப்படி ஒரு அழகு, அப்படி காட்சி தருகின்றார். பார்க்கிறார். பார்த்து அந்த பெருமானை பார்த்து ஆடுகின்றார், பாடுகின்றார், ஆனந்தம் கொள்கின்றார். அங்கே அவர் கூட வந்தவர்களுடைய உன்னுடைய பக்தி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது, உன்னுடைய அன்பு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இவரை புகழ்ந்து பாடுகின்றார்கள். அந்த நந்தி விலகிச்சு எம்பெருமானை பார்த்து வழிபடுகின்றார். இவர் என்ன செய்கின்றார்? அந்த கோயிலை சுற்றி அப்படியே வலம் வருகின்றார். கோயிலை சுற்றி வரும்போது அதிலே ஒரு குளம் ஒன்று பாழ்பட்டு கிடைக்கின்றது. பார்க்கிறார். பார்த்த உடனே அடடா, குளம் ஒன்று இப்படி பாழ்பட்டு கிடக்கிறதே, இதை சரி செய்ய வேண்டுமே என்று எண்ணுகின்றார். எண்ணி அந்த நாள் என்ன பண்ணுகின்றார்? அந்த குளத்தை இவருக்கு கிடைப்பதோ 30 படி நெல். ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் விவசாய தொழில் பார்க்கின்றவர் இவருக்கு 30 படி நெல் தான் கிடைக்கும். அந்த 30 படி நெல்லை வச்சு அந்த குளத்தை வந்து தூர்வார வேண்டும் என மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஆனாலும் அவர் எதை பற்றியும் யோசிக்கல. அந்த இறைவன் எம்பெருமான் எனக்கு துணை செய்வார், அவரை துணையாக கொண்டு நான் இந்த வேலையை முடிப்பேன் அப்படின்னு ஆணித்தரமாக நிற்கின்றார். அந்த பணியை தொடங்குறார். தொடங்கினா அந்த விநாயகர் பெருமானே அந்த குளத்தை வெட்டுவதற்கு துணை செய்தார். பாருங்களா எவ்வளவு ஒரு பக்தியும் அன்பு. அந்த விநாயகர் பெருமான் அந்த குளத்தை வெட்டுவதற்கு துணை செய்திருக்கின்றார். அந்த குல வேலைகள் எல்லாம் முடிந்தது. முடிந்தா தனக்கு கிடைக்கக்கூடிய 30 படி நெல்லிலே 5 படி நெல்லை நந்தனாருக்கு கூலியாக, விநாயகர் பெருமானுக்கு கூலியாக கொடுக்கின்றார் நந்தனார். அதை வாங்கிட்டு விநாயகர் பெருமான் போயிட்டார். போனா முதல்ல வேலை செஞ்சு கிடைத்த பணம் நெல்மணிகள். அந்த நெல்மணிகளை என்ன செய்கிறார்? சிவபெருமானுடைய திருவடிகளிலே கொண்டு போய் வைக்கிறார். திருவடிகளிலே வைத்தால் தன்னுடைய குழந்தை முதலாக கொண்டு வந்த நெல்மணிகள் எல்லாம், அதுவும் என்னுடைய பக்தன், என்னுடைய பரம பக்தனுடைய நெல்மணிகள் அல்லவா அப்படின்னு சொல்லி இறைவன் என்ன செய்தாராம்? அந்த நெல் மணிகளை எடுத்து தன்னுடைய தலைகளிலே வைத்திருக்கிறார். அந்த கங்கை நீரை எடுத்து தெளித்து தெளித்து வைத்துக் கொண்டாராம். இவர் அந்த பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு ஊருக்கு வருகின்றார். அவருடைய முதலாளிகிட்ட போய் கேட்கிறார், தில்லை நடராஜத்தில், தில்லையிலே சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய நடராஜரை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை. அப்போ இவர் விவசாய தொழிலில் இருந்து கொண்டிருக்கின்றார். இவருக்குன்னு ஒரு முதலாளி இருக்கின்றார். அந்த முதலாளிகிட்ட போய் கேட்கிறார், சுவாமி நான் வந்து அந்த சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய நடராஜரை பார்க்க வேண்டும், அதற்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இல்லை இல்லை இப்பெல்லாம் போக முடியாது, நிறைய வேலை இருக்குது, இப்பெல்லாம் போக முடியாது, போனே அனுப்பி விட்டுருக்கிறார். யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாரா? நீ சிதம்பரத்துக்கு போறேன்னு சொன்னா போகலையா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா நாளைக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன்னு சொல்லியே இவருடைய பெயர் திருநாளை போவார் என்றே மாறிவிட்டது. இந்த நந்தனார் வந்து அவருடைய மனம் வந்து தளரவே இல்லை. என்ன செய்கிறார்? திரும்பவும் தன்னுடைய முதலாளியிடத்திலே பேசி கேட்கிறார், சுவாமி நான் சிதம்பரத்துக்கு போக வேண்டும் சுவாமி, எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறார். இல்லை இல்லை நிறைய வேலை இருக்கிறது, இப்போ போக முடியாது அப்படின்னு அனுப்பி வைத்திருக்கிறார். ஒரு நாள் என்ன செய்கிறார்? அந்த முதலாளி இவரை நன்றா அடிச்சுட்டார், நல்லா அடிக்கிறார். போக முடியாத கோபத்துல இவரை நல்லா அடிச்சுட்டார். அந்த மன வருத்தத்திலே இருக்கிறார். அந்த அடியை தாண்டி கொண்டு அடுத்த நாள் காலையில வர்றார். அடுத்த நாள் காலையில வந்து கேட்கிறார். அப்பந்தான் அந்த முதலாளி தன்னுடைய மனைவி இடத்திலே சொல்லுகின்றார், நந்தனார் வந்து ரொம்ப ராசியானவன், அவன் வந்து எதை தொட்டாலும் பொன்னாகவே விளங்குகின்றது, அதனால அவனை வந்து வெளியே விடுவதற்கு எனக்கு மனம் இல்லை, அதனால அவனை நான் என்னிடத்திலே வைத்திருக்கின்றேன் அப்படின்னு தன்னுடைய மனைவி இடத்திலே சொல்லி அப்படியே வருத்தப்பட்டார். வருத்தப்படுவதை கேட்டு அவருடைய மனைவி, இன்னைக்காவது அவனுக்கு ஏதாவது செய்யுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். வர்றார் நந்தனார் வர்றார். சுவாமி நான் சிதம்பரத்துக்கு சென்ற அந்த நடராஜனை வணங்க வேண்டும் சுவாமி,
நீங்கள் எனக்கு அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே அந்த முதலாளி சொல்லுகின்றார், அந்த 40 வேலி நிலத்தையும் பயிர் செய்து விட்டு அது நெல்மணிகள் முற்றி கதிராக்கி விட்டு நீ சிதம்பரத்துக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. இது நடக்கிற காரியமா? யோசிச்சு பாருங்க, இது நடக்கிற காரியமா? 40 வேலி நிலத்தை பயிர் செய்யணுமா? அதுக்கு காலங்கள் எத்தனை ஆகும்? 40 வேலி நிலத்தையும் உழுது பயிர் செய்து விட்டு அதற்கு பிறகு அவர் சிதம்பரத்துக்கு போனா நாளாகி விடுமே. அவரே தீராத தாளத்தில் இருக்கின்றார். எப்போது சிதம்பர நடராஜரை பார்த்து வணங்கலாம் என்று அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறார். அழுது கொண்டே நல்ல வெயில் அடிக்குது. வெயில் அப்படியே வர்றாரு. தலை சுத்தி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். நந்தனார் இவர் சொன்ன வேலை அப்படி, முதலாளி சொன்ன வேலை அப்படி வர்றார். அப்படியே மயக்கம் போட்டு விழுகின்றார். இறைவன் எம்பெருமான் இவர் நந்தனார் வந்து விநாயக பெருமானுக்கு 5 படி நெல்லு கொடுத்ததை எடுத்து தலையிலே வைத்து கண்ணை நீரை தெளித்து வளர்த்து கொண்டிருந்தாலே அது அவரிடத்தில் இருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு அவர் வருகின்றார். தன்னுடைய பக்தனுக்காக இறங்கி அவர் இங்கே வந்து அந்த 40 வேலி நிலத்தையும் உழுது பயிர் செய்துவிட்டு அதை அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் வைத்துட்டு போறாங்க. இறைவனுடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இறைவன் எந்த விதத்தில் எல்லாம் நமக்கு அன்பை காட்டுகின்றார் அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இறைவனிடத்திலே காட்டுகின்ற பக்திக்கு இறைவன் தருகின்ற ஒரே முதல் என்னவென்றால் அன்புதான். அன்பை தான் இறைவன் நமக்கு வந்து சம்பளமாக தருவார். நம்ம பாணியில சொல்லணும்னா சம்பளம். நம்ம ஒரு வேலை செய்ய போறோம்னா என்ன முதல் தருவா அப்படின்னு சொல்லி தானே கேட்கிறோம். நீ எனக்கு என்ன முதல் தருவா? முதல் நிறைய தெரியும் நான் வேலை செய்யறேன், இல்லைன்னா செய்ய மாட்டோம். இப்படி பக்தியுமே இந்த மாதிரி தான் ஆயிட்டு. சாமி எனக்கு அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, சாமிகிட்ட போனோன்னே வேண்டும். சாமி பக்கத்துல ஒரு இடத்தை பார்த்தேன் பார்த்துருங்க சாமி, அதை எனக்கு முடிச்சு தந்துச்சுன்னா ரொம்ப நல்லாதான் இருக்கு. எனக்கு எப்படியாவது முடிச்சு கொடுத்துரு. பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கணும்னு சொல்லி கொடுக்கலாம். நீ அதை அவனே வாங்க விட்டுறாரு, எனக்கு கொடுத்துரு. பக்கத்து வீட்டுக்காரங்க வேண்டாம், சாமி எனக்கு கொடுத்துரு சாமி, அந்த இடத்துல நல்ல இடமா இருக்கு. இப்படித்தான் வாழ்க்கைகளை நாம் உறுதி கொண்டு கொண்டிருக்கின்றோம். நாம் இறைவனிடத்திலே காட்டுகின்ற பக்தி இறைவன் நமக்கு தர முடியாது என்று என்னவென்று பார்த்தீங்கன்னா அன்பு தான். அன்பை தான் நமக்கு தருவார். இந்த நந்தனார் வந்து செய்த பக்திக்கு இறங்கி இறைவன் அந்த 40 வேலி நிலத்தை என்ன பண்ணுகின்றார்? அப்படியே விளை நிலமாக நெல் மணிகள் வந்து அப்படியே விளைத்து புழுகின்றது. அங்கே அந்த முதலாளியோட கணக்காப்பில் வந்து பார்க்கிறார். பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்கள் முழுவதும் எப்படி இருக்கின்றது? விளைத்து புழுகின்றது. ஓடி போறாரு, ஓடுறாரு. முதலாளி இருக்கிற இடத்துல பக்கத்துல போறாரு. சொல்றாரு, சுவாமி முதலாளி நந்தனார் 40 வேலி நிலத்தை உழுது பயிர் செய்து விளைய வைத்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. சொன்னா முதலாளி அங்கிருந்து ஓடி வர்றார். ஓடி வந்து 40 வேலி நிலத்தையும் பார்க்கிறார். நிலத்தை பார்த்தா அங்க விளைந்து குலுங்குகின்றது. இறைவனுடைய கருணை. நந்தனார் அங்கே இல்லை, நந்தனாரை தேடி வர்றாரு. நந்தனார் இருக்கக்கூடிய இடத்துக்கு தேடி வர்றாரு. ஓடி வந்து சச்சாங்கமா அப்படியே அவருடைய நந்தனாருடைய கால்களிலே வைத்து வணங்குகின்றார். முதலாளி நந்தனாருடைய கால்களிலே விழுந்து வணங்குகின்றார். இதை பார்த்த உடனே நந்தனாருக்கு கை கால் கிடு ஆடி போச்சு. எவ்வளவு பெரிய முதலாளி! ஒரு சிதம்பரத்துக்கு போறதுக்கு கூட பல நாட்களாக முதலாளி இடத்திலே அனுமதி கேட்டிருக்காங்க. அந்த முதலாளி வந்து நந்தனாருடைய கால்களிலே விழுகின்றார் என்றால் அந்த நந்தனாருடைய கை கால்கள் ஆடாம என்ன செய்யும்? அவர் முதலாளினா அவ்வளவு பரிவு பாசமும் நேசமும் கொண்டு வைத்திருந்தார். அவர் வந்து இவருடைய கால்களிலே வந்து விழுகின்றார். விழும்போது இவருக்கு தாங்க முடியவில்லை. என்ன செய்கிறார்? சுவாமி நீங்கள் என்னுடைய முதலாளி, நீங்கள் என்னுடைய கால்களிலே விழலாமா அப்படின்னு சொல்லி அவருடைய கால்களிலே விழுகிறார். எப்படி இருக்கு பாருங்க, பக்தினா இப்படி இருக்கும். அப்பதான் இவர் எழுப்பி முதலாளி வந்து எழுப்பி சொல்லுகின்றார்,
நந்தா, உன்னுடைய பக்தியை நான் என்னவென்று அறிவேன், உன்னுடைய அன்பை நான் என்னவென்று அறிவேன். உன்னுடைய பக்திக்கும் அன்புக்கும் இறங்கிய இறைவனே வந்து அந்த 40 பேரின் நிலத்தையும் பயிர் செய்து விளைய வைத்து விட்டு சென்றிருக்கின்றார் என்றால் உன்னுடைய பக்தி எவ்வளவு உயர்ந்தது. நானும் இவ்வளவு காலமாக இறைவனை வேண்டிக் கொண்டுதான் இருக்கின்றேன். என்னுடைய பக்திக்கு இறைவன் வரவில்லை, உன்னுடைய பக்திக்கு இறைவன் இறங்கி வந்து அருள் செய்திருக்கின்றார் என்றால் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நம்ம பக்தி செலுத்தும் போது நாம் உயர்வாக காணப்படுவோம். இறைவன் நம்மளை உயர்த்துவார். இப்படிதான் எல்லா பெரிய புராணத்திலே எடுத்துக்கொண்டோமையான 63 நாயன்மார்களை பற்றி சொல்லிட்டே போகலாம். எல்லோருமே அப்படிதான் இறைவனிடத்திலே பக்தியும் அன்பும் தொண்டும் செய்து இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்தார்கள் என்றால் இவருடைய பக்திகள் எல்லாம் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புராணங்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும். படித்தால்தான், படித்து நாம் மட்டும் வைத்துக் கொள்வதல்ல, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், எடுத்து கூற வேண்டும். முதலாவது சொல்றாரு, சிதம்பரத்துக்கு போ, இப்பவே போ அப்படின்னு அனுமதி கொடுக்கிறாரு. இவர் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இவருடைய குலத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் வர்றாங்க, வந்து பார்க்கிறாங்க. பார்த்து இவருடைய கால்களிலே, நந்தனாருடைய கால்களிலே விழுந்து வணங்குகின்றார்கள். வணங்கி அவருக்கு ஆசை கூறுகின்றார்கள். கூறி நீங்கள் போக அப்படின்னு முதலாளி அனுப்பி வைக்கின்றார். போறாரு, சிதம்பரத்துக்கு போறாரு. அந்த காலத்துல நடந்துதான் போறோம். இப்பதான் பிளைட்ல போலாம், பஸ்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், பைக்ல போலாம், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த காலத்துல இருந்து நடந்துதான் போகணும். ஒரு இடத்துக்கு போனா நடந்து போவதுதான் நடந்துதான் போக வேண்டும். இவர் நடந்து போறாரு. நடந்து போய் சிதம்பரம் நுழைவாயிலே நுழைகின்றார். அங்கே இருக்கக்கூடிய கோபுரத்தை அப்படியே அண்ணாந்து பார்க்கிறார். அப்படியே அவருடைய கண்களிலே தாரதாரையாக கண்ணீர் வடிகின்றது. எத்தனை நாள் காணாது இருந்தனே அப்படின்னு சொல்றாரு. சிதம்பரம் நடராஜனை நான் உன்னை இத்தனை காலம் பார்க்காம இருந்துச்சனே, இப்பதானே எனக்கு கிடைத்தது, உன்னை பார்ப்பதற்கான வரம் எனக்கு இப்பதானே கிடைச்சதுனே அப்படின்னு நந்தனார் நினைக்கிறார். நினைச்சிட்டு என்ன செய்கிறார், போறார். ஒரு மண்டபத்துல போய் தந்தார். அன்று இரவு தில்லையிலே இருக்கக்கூடிய அந்தணர்கள் கனவுல போய் இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் அசரீதியாக ஒலிக்கின்றார். என்னுடைய பரமன் பக்தி இங்கே வந்திருக்கின்றான். அவனை பூர்ண கும்ப மரியாதையோடு அவனை இங்கே அழைத்து வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா மரியாதையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இறைவன் அவர்களுடைய கனவிலே சென்று அசரீதியாக ஒலித்துவிட்டு போகிறார். அந்தணர்கள் எல்லாம் எழுப்புகிறார்கள். எல்லாம் 3000 அந்தணர்கள் காதலை போய் சொல்லியிருக்கார்கள். எல்லாரும் எழுப்புறாங்க. எழுப்பி பார்க்கிறாங்க, யார் அந்த நந்தனார்? நந்தனார் ஒருத்தர் வரலாறுமே, அவரை பூர்ண கும்பம் வைத்து மரியாதை செய்து அழைத்து வர வேண்டும் என்று இறைவன் எம்பெருமானே கடவுள் சென்று சொல்லிவிட்டு போயிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எழுதுகிறார்கள். எல்லோரும் கலந்து பேசுகிறார்கள். பூரண கும்ப மரியாதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. மண்டபத்தில் தங்கியிருக்காரு, தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். வந்து பார்க்கிறாங்க. பார்த்து அவரை எழுப்பி அவருக்கு பூரண மரியாதையெல்லாம் செய்கிறார்கள். செய்து கூட்டிட்டு போறாங்க ஆலயத்துக்கு. ஆலயத்துக்கு போனா இறைவன் சொல்லிவிட்டார். ஆனாலும் நம்ம இவரை வந்து சோதனை, அதான் மனுஷனுக்குள்ள இயல்பு, மக்களுக்குள்ள இயல்பு தான் எல்லாருக்குமே. எப்படித்தான் இறைவன் வந்து நமக்கு சொன்னாலும் அதை சோதித்து பார்க்கக்கூடியதுதானே. ஒரு ஜோதியை எழுப்ப வைத்து அந்த ஜோதியை இவர் போய் எரியாமல் இருந்தால் இறைவன் வந்து சொன்னதை நம்ம ஒப்புக்கொள்ளலாம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க பேசுறாங்க. ஒரு ஜோதியை எழுப்ப வைக்கிறாங்க. எழுப்ப வைத்து நந்தனாரை உள்ளே அனுப்புகின்றார்கள். அவர் உள்ளே போறாரு. உள்ளே போனால் அவருடைய உடலானது மறைந்து புது உடலாக வந்து வருகின்றது. அப்படி ஒரு தேஜஸ் அவருடைய முகத்தில் பார்க்க முடியும். வானத்திலே இருந்து பூமழை பொழிகின்றது. அவர் அப்படியே அந்த ஜோதியிலே இருந்து வெளியே வருகின்றார். அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் பிரமிப்பாக பார்க்கின்றார்கள். பார்த்து கொண்டு அப்படியே அந்த சன்னதிக்குள்ளே போகின்றார். இறைவனோடு இறைவனாக ஜோதியில் கலக்கின்றார். இவருடைய அன்பை பாருங்கள்.
இவருடைய பக்தியை பாருங்க எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இறைவனிடத்திலே தாம கொண்ட பக்தியில என்னைக்குமே மாறக்கூடாது. இப்ப நம்ம இறைவனிடத்திலே பக்தி வச்சிருக்கோமா, அந்த பக்தியை நம்ம சாகு வரை வைத்திருக்க வேண்டும். என்றைக்குமே மாறக்கூடாது. மாறாமல் இருந்தோம் என்றால் இறைவன் நமக்கு அன்பை தருவான். அவரு நாம் பக்தி செலுத்தும் போது அவர் நமக்கு கூலியாக தருவது என்னது? அன்புதான். இறைவனிடத்திலே இருப்பது அன்புதான். அந்த அன்பை தான் நமக்கு தருவார். இன்னும் பெரிய புராணத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் சாக்கிய நாயனார் பார்கொண்ட மணமலையால் உடைப்பந்தன் கடலை மரபாது கல்லறிந்த சாக்கியருக்கும் அடியே அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பட்ட ஒரு நாயனார் தான் இந்த சாக்கிய நாயனார். அவ்வளவு அருமையான நாயனார். சாக்கியம் என்றால் பௌத்தம் என்று அர்த்தம். பௌத்த மதத்தை சார்ந்தவர், சைவ மதத்தை சார்ந்தவர் அல்ல. பௌத்த மதத்தை சார்ந்தவர். இறைவனிடத்திலே அவர் தன்னுடைய மதத்திலே இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் மிகவும் தெளிவாக படிக்கின்றார். காஞ்சிபுரத்துக்கு ஒருத்தர் வர்றார். வந்து அங்கே இருக்கக்கூடிய குருமார்களிடம் சென்று மதத்தை பற்றிய போதனைகளை எல்லாம், மதத்தை பற்றிய நூல்களை எல்லாம் மிகவும் தெளிவாக படித்து தெரிந்து கொள்கின்றார். தெரிந்து கொண்டால் அவருக்கு அப்பப்போது சமயம் குழப்பமானது, சமயத்தை பற்றிய குழப்பம். அப்போ இவர் நினைக்கின்றார், இந்த அகில உலகத்துக்கும் பரம்பொருளாக விளங்குவது சிவபெருமான் தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கின்றார். இந்த அகில உலகத்திற்கும் எல்லாம் எந்த நூல்களிலுமே இல்லை, இந்த சைவ நூல்களிலே இருக்கின்றது. அகில உலகத்திற்கும் இறைவன் ஒருத்தர் சிவபெருமான் மட்டும்தான் பரம்பொருளாக இருக்கின்றார் என்பதை இவர் முழுமையாக உணர்ந்து கொள்கின்றார். தன்னுடைய சாக்கிய மதம், தன்னுடைய பௌத்த மத கோலத்தை மாற்றாம அப்படியே இருக்கிறார். அப்படியே அந்த பௌத்த மத கோலத்திலே இருந்து இறைவனை வழிபடுகின்றார். நம்முடைய சிவபெருமானை வழிபடுகின்றார். அவ்வளவு ஈர்ப்பு சிவபெருமானிடத்தில். சிவபெருமானை வணங்கிக் கொண்டிருக்கின்றார். தினமும் சிவபெருமானை வணங்குவார். வணங்கிவிட்டு தான் சாப்பிட போவார். ஒரு நாள் இவர் வெளியில போறாரு. போகும்போது வெட்ட வெளியில் ஒரு சிவலிங்கம் இருப்பதை பார்க்கின்றார். பார்த்தா இவருக்கு பார்த்த கணமே அதை வணங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். எப்போதுமே இவர் பௌத்த மத கோலத்துல தான் இருப்பார். அப்படியே போறார். போனா அந்த சிவலிங்கம் பக்கத்துல போறார். போனா இவருடைய கைகளிலே மலர்களோ அர்ச்சனை செய்வதற்கு எதுவுமே இல்லை. பார்த்தாரு, பக்கத்துல ஒரு கல்லு தான் இருந்துச்சு. கல்லை எடுக்கிறார். கல்லை எடுத்து அந்த லிங்கத்தின் மேலே போட்டு வணங்குகின்றார். எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க. அந்த கல்லை எரிந்ததை கூட இறைவன் அன்பாகத்தான் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு உயர்ந்த அன்பு! இறைவனிடத்தில் எவ்வளவு ஒரு பக்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் நாம் காட்டுகின்ற பக்தி மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படிதான் இருந்துச்சு. இவர் கல்லை எரிச்சு வணங்குறார். நம்ம கண்ணப்ப நாயனார் என்ன செஞ்சாரு? செருப்பு காலத்துக்கு தள்ளிட்டு பூஜை செஞ்சார். இவர் என்ன செய்கின்றார்? கல்லை அப்படி தூக்கி போட்டு எரிச்சு வணங்குகின்றார். தினமும் இறைவனை வணங்குவார். ஒரு நாள் என்ன செய்கின்றார்? இறைவனை வணங்காமலே சாப்பிட போச்சார். உணவு அருந்துவதற்காக இருக்கின்றார். இருந்த உடனே அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருகின்றது. அடடா, இன்னைக்கு என்னுடைய எம்பெருமானை வணங்காமல் வந்துவிட்டேனே, எவ்வளவு பெரிய தப்பு செய்யறதுக்கு காத்திருந்தேன் அப்படின்னு நினைக்கிறார். நினைச்சிட்டு என்ன செய்யறாரு? சாப்பிடக்கூடிய இடத்துல இருந்து எழுப்புறாரு. எழுப்பி அங்கே போய் இறைவனை வழிபடுகின்றார். அப்பதான் இறைவன் இவருக்கு ரிஷப வாகனத்தில் அம்பிகையோடு காட்சி கொடுக்கின்றார். பாருங்க, எவ்வளவு கல்லைதான் எழுதி இறைவனை வழிபட்டார். சாதாரண ஒரு கல் நமக்கு போனா கல்லுக்கு கல்ல கிடந்து அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். கல்லதான் பார்த்தார். கல்லை இருந்துதான் இறைவனை வழிபட்டார். அதுக்கே அந்த அன்புக்கே இறைவன் இறங்கியிருக்கின்றார் என்றால் இறைவனுடைய அன்பை பாருங்கள். அப்பதான் சொல்லுகிறார், சாக்கிய நாயனாரே, உன்னுடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நான் உணர்வேன். இனி நீ
என்றும் என்னுடைய திருவடி நிழலிலே இருக்க கடவுது அப்படிங்கிற வரத்தை கொடுக்கிறார். அந்த நாயனார் வரிசையில ஒரு இடத்தை கொடுக்கிறார். நம்ம இன்னைக்கு வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சாக்கிய நாயனாருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு மதத்துல இருந்து கொண்டே சைவ மதத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு பிராண கதையை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். வைகுண்டத்திலே விஷ்ணு பகவான் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றார். பள்ளி கொண்டிருக்கும் போது அந்த ஆதிசேஷன் வந்து விஷ்ணு பகவானை சுமந்து கொண்டிருக்கின்றார். சுமந்து கொண்டிருக்கும் போது அந்த விஷ்ணு பகவான் வந்து இறைவன் எம்பெருமானை தன்னுடைய மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டிருக்கின்றார். நினைக்க நினைக்க அந்த ஆதிசேஷனுக்கு வந்து மிகவும் கனமாக தெரிந்தது. அப்பதான் ஆதிசேஷன் விஷ்ணு பகவானிடம் கேட்கின்றார், சுவாமி என்றும் விட இன்னைக்கு நீங்க ரொம்ப கனமாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். அப்போ இறைவன் விஷ்ணு பகவான் சொல்லுகின்றார், அதாவது நான் என்னோடு சேர்த்து சிவபெருமானை நீ சுமப்பதனாலேயே நான் மிகவும் கனமாக உனக்கு தெரிகின்றேன் அப்படின்னு சொல்றார். ஆதிசேஷன் பார்க்கின்றார், எம்பெருமானை வணங்கி கொண்டாயிருக்கின்றீர்கள், பார்த்து கொண்டாயிருக்கின்றீர்கள், எனக்கும் பார்க்கணுமே அப்படின்னு கேட்கிறார். ஆதிசேஷன் விஷ்ணு பகவானிடத்திலே கேட்கின்றார், எனக்கும் பார்க்கணும், பெருமாளே எனக்கு அருள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே விஷ்ணு பகவான் சொல்லுகின்றார், உனக்கு நான் அருள் செய்கின்றேன், பதஞ்சலி முனிவராக சென்று நீ போ, உனக்கு பிள்ளைக்கு போ, உனக்கு வந்து நான் அங்கே வந்து இறைவன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அன்று உனக்கு அருள் செய்வார், தன்னுடைய பாதத்தை காட்டுவார் அப்படின்னு விஷ்ணு பகவான் அருள் புரிகிறார். அந்த விஷ்ணு பகவானுடைய இந்த இறைவனை நினைக்க நினைக்க அவருடைய நெஞ்சிலிருந்து திருவீதி விடங்க பெருமான் லிங்கமாக வருகின்றார். இறைவன் சிவபெருமானை விஷ்ணு பகவான் நினைச்சிட்டே இருக்கிறார், நினைச்சிட்டே இருக்கிறார். அந்த நினைப்பிலே அவருடைய நினைப்பு எவ்வளவு ஆழமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருவீதி விடங்க பெருமான் விஷ்ணு பகவானுடைய திருமார்பிலிருந்து வருகின்றார். வந்தால் அந்த திருவீதி விடங்க பெருமானை வந்து விஷ்ணு பகவான் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். தினமும் பூஜை செய்வார். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அந்த அந்த பெருமானை பூஜை செய்வது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனா பூஜை செய்துட்டு இருக்கிறார். ஒரு அசுரன் வந்து விஷ்ணு பகவானிடத்திலே சண்டைக்கு வர்றான். சண்டைக்கு வந்தா இவரால் அந்த அசுரனை கொல்ல முடியல. அப்போ இந்திரனை துணைக்கு அழைக்கிறார். இந்திரா, என்னால முடியல, நீ வந்து எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்திரனை வந்து அந்த அசுரனை கொண்டு விடுகிறார். அதற்கு பரிசாக இந்த திருவீதி விடங்க பெருமானை இந்திரனுக்கு விஷ்ணு பகவான் கொடுக்கின்றார். இதை வாங்கிட்டு அவர் போயிட்டார் இந்திரலோகத்துக்கு. இந்திரலோகத்திலே போய் அங்கே போய் பூஜை செய்கின்றார். தினமும் பூஜை செய்து இப்படியாக இருக்கின்றார். அப்போ இவருக்கு ஒரு சோதனை வருகின்றது. விருத்ராசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் வந்து இந்திரனிடத்திலே சண்டைக்கு வர்றார். சண்டைக்கு வந்தா விருத்ராசுரனை கொல்ல முடியலாம், இந்திரனால கொல்ல முடியாம இவர் வந்து அப்படியே என்ன செய்கின்றார், முசுகுந்த சக்கரவர்த்தியை அழைக்கின்றார். முந்தின ஜென்மத்தில் உள்ள கதையை பார்த்தோம் என்றால் எங்கோவில் என்று சொல்லக்கூடிய மலையில தான் ஒரு குரங்கு, ஒரு புளிய மரம் ஒன்று இருந்தது. அந்த புளிய மரத்திலே குரங்காக இருந்த ஒரு குரங்கு, என்ன குரங்காக இருந்த ஒரு குரங்கு அந்த புளிய மரத்தை பார்த்து, அந்த புளிய மரத்துல நிறைய புளியம் பழம் அப்படியே தொங்கிட்டு கிடக்கு. இதற்கு என்னன்னா கடுமையான பசி. என்ன செய்கிறது, அந்த புளிய மரத்துல ஏறுது. ஏறி அந்த புளிய பழங்களை எல்லாம் பறித்து சாப்பிடுது. சாப்பிட்டா அதுக்கு தண்ணி தாகம். நம்ம சாப்பிட்டா தண்ணி தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்கும் போல இருக்கும். சில பேருக்கு இங்க போய் விற்கிக்கும், விக்கல இருக்கும், தண்ணி கண்டிப்பா குடிச்சே ஆகும். அதே மாதிரிதான் அந்த குரங்கு ஆகும். இந்த குரங்காக இருந்த குரங்கு என்ன செய்கிறது, அந்த புளிய பழத்தை பறித்து சாப்பிட்டு
அப்படியே பார்த்து தண்ணி தேடுது. அந்த கானகத்துல, அந்த காட்டுல, அங்கே அந்த மலையிலே வந்து தண்ணியை தேடி தேடி பார்க்குது. தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. அந்த புளிய மரத்துக்கு பக்கத்திலேயே மேல பார்க்குது, ஒரு தேன் அடை ஒன்று இருப்பதை பார்க்குது. அந்த தேன் அடையை பார்த்தோன்னே இதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, தண்ணி எங்க தேனும் கிடைக்கல, நம்மளுக்கு தேனே கிடைச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல என்ன பண்ணுது, அப்படியே மேல யாரு குரங்கு எப்படி யாரும் தெரியல, யாரு யாரு அங்க மேலே போய் அந்த தேன் அடைய ரெண்டு கை வச்சு அப்படியே கிழிச்சா அந்த தேன் அப்படியே சொட்டு சொட்டாக விழுகின்றது. அந்த தேன் அடைய அப்படியே பகிர்கின்றது, குடிக்கின்றது. தன்னுடைய தண்ணீர் தாகம் தீரும் வரைக்கும் அந்த தேனை அப்படியே குடித்து விட்டு அது போகலான்னு முடிவு செய்து கீழே பார்த்தா ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தின் மேலே ஒரு தேன் துளியானது பட்டு விடுகின்றது. ஒரே ஒரு தேன் துளிக்கு இறங்கிய இறைவனுக்கு காட்சி கொடுக்கின்றார். அந்த குரங்காக இருந்த குரங்குக்கு காட்சி கொடுக்கின்றார். எப்படி பாருங்க, தெரியாமல் செய்த பக்திக்கு இவ்வளவு உயர்வுனா, நாம தினமும் செய்யக்கூடிய, தினமும் கோயிலுக்கு இறைவனிடத்திலே சென்று பணிவிடைகள் செய்தா இறைவன் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய உயர்வை தருவார். அபிஷேகங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வேளையிலே அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து கொடுப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். இறைவன் நம்மளுக்கு அருள் புரிவார். ஒரே ஒரு தேன்துளி தான் அபிஷேகமாகப்பட்டது அந்த லிங்கத்தினால. இறைவன் வந்தார். அந்த குறைவிடம் கேட்டால் உனக்கு என்ன வர வேண்டும் தருகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு எந்த வரமாக இருந்தாலும் இந்த 7 உலகங்களை வேண்டும் என்றால் உனக்கு தான் தருகின்றேன். அந்த பிரம்மாவுடைய பதவி வேண்டுமா, அந்த விஷ்ணுவுடைய பதவி வேண்டுமா, அந்த சூரிய பகவானுடைய பதவி வேண்டுமா, அந்த சந்திர பகவானுடைய பதவி வேண்டுமா, உனக்கு யாருடைய பதவி வேண்டும் என்றாலும் தருகின்றேன், நீ கேள், நான் உனக்கு தாரேன் அப்படின்னு இறைவன் வந்து சொல்லுகின்றார். இந்த குரங்காக இருந்த குரங்கு என்ன சொல்லுகின்றது, நாம என்ன கேட்போம், சாமி பக்கத்துல ஒரு 10 ஏக்கர் இடம் வாங்கி போட்டிருக்கேன், இடம் பார்த்து போட்டிருக்கேன், எனக்கு அதை வாங்கி தந்துருவியா அப்படின்னு கேட்போம். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். நம்ம இறைவனிடத்திலே எந்த ஒரு பிரதிபலமும் இல்லாமல் இறைவனிடத்திலே போய் வணங்குவது கிடையாது. ஏதாவது ஒரு குறிக்கோளையும் வைத்துக் கொண்டு தான் இறைவனை நாம் வணங்கி கொண்டு இருக்கின்றோம். யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு நிபந்தனை இல்லாமல் இறைவனை போய் நாம் வணங்குகின்றோமா? கிடையவே கிடையாது. மனதுக்குள்ளே ஏதாவது ஒன்றை வைத்துக் கொண்டுதான் நாம் வணங்குவோம். ஆனா இந்த குரங்காக இருந்த குரங்கு என்ன சொல்லுகின்றது, சுவாமி உன்னுடைய திருவடி நிழலிலே நான் இருக்க வேண்டும் சுவாமி, உன்னை நான் என்றும் மறவாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன். இல்ல ஏதாவது கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன், நான் கொடுக்கணும்னு வந்துட்டேன், கண்டிப்பா நான் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இறைவன் சொல்லுகின்றார், இல்லை சுவாமி, இல்லை சுவாமி, இல்லை சுவாமி, உன்னுடைய திருவடி நிழலிலே நான் இருக்க கடவுள் சுவாமி அப்படின்னு கேட்கிறார். இல்லை, நான் உனக்கு இந்த 7 உலகத்திலிருந்தும் நீ சக்கரவர்த்தியாக விளங்க கடவுள், முசுகுந்த சக்கரவர்த்தியாக விளங்க கடவுள் அப்படிங்கிற வரத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன் அப்படின்னு இறைவன் கொடுத்துட்டு சொல்லுகிறார். பூலோகத்தில் இருந்து முசுகுந்த சக்கரவர்த்தியாக இருக்கின்றார். அப்போ இவர் வந்து குரங்காக இருந்த குரங்கு கேட்கின்றது, சுவாமி இந்த ஜென்மத்துல நான் குரங்காக இருந்தேன், அந்த குரங்கு முகத்தோடே நான் இருக்க வேண்டும். என்னுடைய முகமானது நான் பூலோகத்திலே பிறவி செய்து நான் சக்கரவர்த்தியாக இருக்கும் போது கூட மாறக்கூடாது. என்னுடைய உடல் மட்டும் மாறட்டும், என்னுடைய உடம்பு மட்டும் மாறட்டும், மனித உடலில் இருக்கட்டும், என்னுடைய முகம் மாறக்கூடாது, என்னுடைய முகம் குரங்காகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தை இறைவனிடத்திலே பெற்று வாங்கினார். எவ்வளவு பெரிய வரம் பாருங்க. நாமளும் ரொம்ப அழகா இருக்கணும் வேண்டிய வாங்கிப்போம் தொடுதல். நாம என்ன கேட்போம், அழகான முகம் தரட்டா கூட இறைவன் கேட்டார், உனக்கு அழகான முகம் தரட்டா, நீ ரொம்ப அழகா இருக்கிறபடி நான் செய்யட்டுமா அப்படின்லாம் கூட கேட்டார். ஆனா இவர் எதுக்குமே ஒப்புக்கொள்ளவில்லை.
சுவாமி எப்போதும் உன்னுடைய திருவடி நிலையிலே இருக்க வேண்டும். இவர் என்னுடைய இந்த ஜபத்தில் முகம் மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம், நான் போன ஜபத்தில் குரங்காக இருந்தேன் என்பது எப்போதும் என்னுடைய நினைவுக்கு வர வேண்டும். நான் எந்த ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, நான் போன ஜபத்தில் குரங்காக இருந்துதான் இந்த ஜபத்தில் நான் முசுகுந்த சக்கரவர்த்தியாக 7 உலகங்களுக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கின்றேன் என்பது எனக்கு தெரிய வேண்டும். அது எப்போதும் மறக்காமல் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனிடத்தில் இப்படி ஒரு வரத்தை கேட்டார். எவ்வளவு பெரிய வரம்! உடல் எல்லாம் மனித உடல், முகம் மட்டும் குரங்கு முகம். குரங்காக இருந்த குரங்கு கேட்டு வாங்கிய வரம் இறைவனிடத்தில் ஒரு துளி தேன் விழுந்ததற்காக இறைவன் வந்து கொடுத்த வரம். ஒரு துளி தேனால் அபிஷேகம் செய்ததற்காகவே இறைவன் இந்த 7 உலகங்களுக்கும் சக்கரவர்த்தியாக விளங்க கடவுள் என்கிற பட்டத்தை வரத்தை கொடுத்தார் என்றால் எவ்வளவு உயர்ந்தது! இந்திரனிடத்திலே வருகின்றார். திருத்தராசுரனை கதைப்பதான் வருது. திருத்தராசுரனை கொண்டு விடுகிறார். முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் கூப்பிடுறார். திருத்தராசுரனை என்னால கொல்ல முடியல. மனித உடலும் குரங்கு முகமும் கொண்டவர் போறார். இன்னொரு விஷயம் இருக்கு இவரை பற்றி. தேவயானுடைய திருமணத்திற்கு பூலோகத்திலிருந்து சென்ற ஒரே பெருமான் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பெருமான் தான். அவருக்கு இந்திரனிடம் இருந்து அழைப்பு வந்தது. இவர் மட்டும்தான் தேவயானை முருகனுடைய திருமணத்திற்கு இந்திரலோகம் சென்று பார்த்தவர். கந்த புராணத்திலே சொல்லுகிறது. திருத்தராசுரனை கொல்வதற்காக இவர் வந்து போராடி அங்கே போய் திருத்தராசுரனை கொல்லுகிறார். கொன்ன உடனே இந்திரன் கேட்கிறார், நீ திருத்தராசுரனை கொண்டு விட்டாய், உனக்கு என்ன வேணுமோ கேட்டு நான் தாரேன் அப்படின்னு சொல்றாரு. யோசிக்கின்றார். சுவாமி, நீங்கள் வைத்து பூஜை செய்யக்கூடிய திருவீதி விளக்க பெருமானை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்கு பாருங்க. திருவீதி விளக்க பெருமானை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரன் என்ன செய்கின்றார்? சற்று யோசிக்கின்றார். இந்திரன் எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்ம பிராணங்களை படிச்சிருக்கோம், தெரியும். இந்திரனுடைய எண்ணங்கள் எல்லாம் முதலே நான் ஒரு கதை சொன்னேன், அகலிய கௌதமர் கதைன்னு சொன்னேன். இந்திரன் அப்படிப்பட்டவர். முதலே வந்திருந்தீங்கன்னா அந்த கதையை நீங்க கேட்டிருக்கலாம். நிறைய பேர் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கீங்க. இந்திரனோட கதை தான் மிகவும் சுவாரஸ்யமான கதை, பிராண கதை. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திரன் என்ன நினைக்கின்றான்? அடடா, திருவீதி விளக்க பெருமானை கேட்டு விட்டாரே, என்ன செய்வது? சொல்லுகின்றார். முசுகுந்த சக்கரவர்த்தி பெருமானிடத்திலே சொல்லுகின்றார், நீ நாளைக்கு வா, தாரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி சொல்லிட்டு பெருமான் வந்துட்டாரு. அடுத்த நாள் என்ன செய்கிறார் இந்திரன்? அதே மாதிரி 6 திருவீதி விளக்க பெருமானை செய்து வைக்கிறார். 6 இதோட சேர்த்து 7 சப்த விடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 லிங்கங்களை அங்கே அமைத்து வைத்திருக்கின்றார். அடுத்த நாள் வர்றாரு. முசுகுந்த சக்கரவர்த்தி பெருமான் வருகின்றார். வந்தா இங்க வந்து கேட்கிறார், சுவாமி திருவீதி விளக்க பெருமானை கொடுங்க சாமி, நான் கொண்டுட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இவர் சூழ்நிலை அதுக்குள்ள எல்லா பிளான் எல்லாம் பண்ணி எல்லாம் அழகா ஆடி வரிசையா அப்படி வச்சாச்சு. 1 2 3 4 5 6 7. இவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே திருவீதி விளக்க பெருமான் வந்து 7 இருக்கின்றது, அதுல ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு போ. இந்திரனுடைய தந்திரத்தை பாருங்கள், எவ்வளவு பெரிய தந்திரம். இதுல ஏதாவது ஒன்றை எடுத்துக்கோ. ஏன்னா அவருக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்ல, திருவீதி விளக்க பெருமானை கொடுப்பதற்கு மனசு இல்ல. அதனால இந்த 7 பெருமானை ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு பெருமானிடத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி பெருமானிடத்திலே சொல்லுகிறார். சொன்ன உடனே இவர் பார்க்கிறாரு, நம்மளுக்கு தேவை திருவீதி விளக்க பெருமான். இதுல இருக்கு வேற பெருமான், இது எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? இதுல எது திருவீதி விளக்க பெருமான் நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாரு. நினைச்சிட்டு அப்படியே பார்க்கிறாரு. இறைவன் எம்பெருமானை மனதார வேண்டிக் கொள்கின்றார்.
அப்பந்தான் இறைவன் இவருடைய மனதுக்குள்ளே இவருடைய காதிலே அசரீதியாக வந்து ஒழிக்கின்றார். முசுகுந்த சக்கரவர்த்தியே, என்னுடைய திருச்சடை மேல் பொன்வண்டு மொய்க்கும் அதுவே திருவீதி விடங்க பெருமான் அப்படின்னு சொல்றார். என்னுடைய எப்படி சொல்லுகிறார்? என்னுடைய திருச்சடை மேல் பொன் வண்டானது மொய்க்கும் அதுவே திருவீதி விடங்க பெருமான் அப்படின்னு சொல்றார். அப்படியே அசரீதியாக ஒலித்துவிட்டு எம்பெருமான் மறைந்து விடுகின்றார். விழித்து பார்க்கிறார். பார்த்த உடனே அப்படியே அந்த 7 லிங்கங்களை பார்க்கிறார். பார்த்தா 4ஆவதா இருக்கக்கூடிய திருவீதி விடங்க பெருமானின் திருச்சடையிலே ஒரு பொன்வண்டானது ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கின்றது. அப்படியே அந்த திருச்சடையை அப்படியே ரீங்காரம் செய்து கொண்டு இருக்கின்றது. இது பார்க்கிறாரு. ஆஹா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். இறைவனுக்கு மனதுக்குள்ளே நன்றி செலுத்துகின்றார். ஓடி போனார். 1வது 2வது 3வது 4வது இருக்கக்கூடிய திருவீதி விடங்க பெருமானை எனக்கு கொடு இந்திரன் கேட்டார். இந்திரன் பார்த்தாரு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. இவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. நம்ம உண்மையான திருவீதி விடங்க பெருமானோட சேர்த்து 6 திருவீதி விடங்க பெருமானை கொண்டு வச்சோம். ஆனாலும் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. எவ்வளவு புத்திசாலித்தனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இறைவன் உதவி செய்திருக்கின்றார் இவருடைய பக்திக்கு, அன்புக்கும். எனக்கு 4ஆவதாக இருக்கக்கூடிய திருவீதி விடங்க பெருமானை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி இந்திரனிடத்திலே கேட்கின்றார். கேட்டு அதை பெற்றுக் கொள்கின்றார். அப்பதான் இந்திரன் சொல்கின்றார், உண்மையான திருவீதி விடங்க பெருமானே சென்று விட்டார். அதனால இந்த 6ஐயே வைத்துக் கொண்டு 1 கேட்டா மீதி இருக்க 6 நமக்கு கிடைத்துவிட்டது. அதோட சேர்த்து 7ஆகிவிட்டது. திருவீதி விடங்க உண்மையான திருவீதி விடங்க பெருமானை சேர்த்து 7ஆகிவிட்டது. 7 லிங்கங்களையும் பெற்றுக் கொண்டார் முசுகுந்த சக்கரவர்த்தி பெருமான். அப்படி இது இறைவனுடைய திருவிளையாடல் கூட. இறைவன் எம்பெருமானும் அந்த திருவீதி விடங்க பெருமான் வந்து இந்த பூலோகத்திலே இருக்க வேண்டும். இந்த பூலோகத்திலே இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சார். அதனை இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பெருமான் மூலமாக செய்து கொண்டார். பாருங்க, நம்முடைய புராணங்களை எல்லாம் நாம் எடுத்து படித்தோம்னா கண்களில் நீரும் வரும், பக்தி வரும். வராதவர்களுக்கு பக்தி வரும். உண்மையாக சொல்கின்றேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட எனக்கு இவ்வளவு பக்தி இருந்தால் எனக்கே தெரியாது. நான் இந்த திருமுறை வகுப்புக்கு வந்து 7 ஆண்டு காலங்கள் ஆகிறது. 7 ஆண்டு காலத்தில் எனக்கு நன்றாக பேச தெரியும். ஆனால் யாருக்குமே இது தெரியாது. சுசீந்திரத்தில் இருக்கின்ற யாருக்குமே தெரியாது. இப்போ ஒரு 7-8 மாதங்களாகத்தான் நான் இந்த சமய உரையை எடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். யாருக்குமே நான் பேசுறேங்கிறது யாருக்குமே தெரியாது. சின்ன பிள்ளைங்க பேசியிருக்கேன். ஒரு கொஞ்ச காலங்களா பட்டிமன்றங்களா பேச போனேன். ஒரு 15 வருடத்துக்கு பிறகு மீண்டும் இந்த மேடையை அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் என்றால் அது அந்த இறைவனுடைய கருணை, அந்த இறைவனுடைய அன்பு தான். உண்மையாக நான் சொல்றேன். என்னுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லுவேன். ஏதோ கிளாஸுக்கு வருவோம், வந்துட்டு போவோம், வந்தா வருவோம், கரெக்டா இருக்கும், அப்படித்தான் இருந்தோம். ஆனா இப்போ 1 வருட காலமாக கிளாஸுக்கு வராம இருந்ததே கிடையாது. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் திருமுறை வகுப்புல உள்ளவங்க வந்திருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அந்த வகுப்புக்கு வந்து அந்த வகுப்பை பார்த்துவிட்டு அந்த வகுப்பிலே சொல்லக்கூடிய கருத்துக்களை எங்களுடைய மூளைகளை ஏற்றிக் கொண்டுதான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். உண்மையாக அந்த திருவீதி விடங்க பெருமான் 7 பேரத்தையும் முசுகுந்த சக்கரவர்த்தி பெருமான் வந்து இடத்துக்கு பூலோகத்துக்கு வருகின்றார். ஒரே இடத்தில் அவர் வைக்கவில்லை. அந்த 6 பெருமானை 6 இடத்திலே கொண்டு வைத்தார். 7ஆவதாக இருக்கக்கூடிய திருவீதி விடங்க பெருமானை கொண்டு வந்து திருவாரூரிலே வைத்தார். அந்த திருவாரூரிலே நம்ம திருவாரூருக்கு போனா வாங்கலாம். திருவீதி விடங்க பெருமான் ஒளியின்
கைப்படாதவர், விஷ்ணு பகவானின் மார்பிலே இருக்கிறாங்க. நம்ம நிறைய லிங்கங்கள் நிறைய சாமி பார்ப்போம், மொழியினால் செதுக்கி அழகாக வைத்திருப்பார்கள். ஆனால் கைப்படாத திருவீதி விடங்க பெருமான் திருவாரூரிலே எழுந்து அருள் புரிகின்றார். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, யாரும் ரொம்ப நேரம் 1.5 மணி நேரம் பேசிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் பேசுனா அவ்வளவுதான், முடிக்கிறேன். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து, தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து, தலையாலை பலி தீரும் தலைவன், தலையே நீ வணங்காய். நம்ம கோயிலுக்கு போறோம், என்ன பண்றோம்? இப்படியே வச்சிருப்போம். நிறைய பேர் பாருங்க, கோயிலுக்கு போனா இப்படிதான். நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா சட்டை கூட கட்ட மாட்டாங்க, உள்ள இருக்கிறவங்க யாராவது சொன்னாதான் கலத்துவாங்க, அப்படிதான் போவாங்க. சிவபெருமான் கோயிலுக்கு செல்லணும்னா கண்டிப்பாக சட்டையை கலத்தி விட்டு தான் நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும். நிறைய பேர் இப்படியே வச்சிருப்பாங்க. தலையே நீ வணங்காய், தலைக்கு மேல இப்படி கொண்டு போய் வணங்கணுமா இறைவனை? நம்முடைய திருமுறைகள் சொல்லுகின்றது, இறைவனை நாம் எப்படி வணங்க வேண்டும், எப்படி இறைவனை துதி செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய திருமுறை பாடங்கள் நமக்கு எவ்வளவு மிகுதியாக காட்டியிருக்கின்றது. ஒவ்வொன்றையும் நாம் படிக்க வேண்டும். கண்கால் காண்பின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை, எண்டோள் வீசி நின்றாடும் பிராந்தனை, கண்கால் காண்பின்களோ. கோயிலுக்கு போனா கண்ணை மூடி சாமி கும்பிடுவாங்க. நம்முடைய கண்களை நன்கு திறந்து வைத்து இறைவனுடைய திருமேனியை திருமுகத்தை நாம் அப்படி வணங்க வேண்டும். பார்த்து இறைவனை நம்மை பார்க்கிறதே 1 நிமிடம். அந்த 1 நிமிடம் நம்ம கண்களை மூடிவிட்டால் இறைவனை நாம் எப்படி பார்ப்போம்? சற்று யோசிக்க வேண்டும். நம்ம கோயிலுக்குள் சென்றால் நிச்சயமான கண்களை திறந்து வைத்து தான் வணங்க வேண்டும். கண்களை திறந்து வைத்து இறைவனை பார்த்து வணங்க வேண்டும். மனசார வணங்க வேண்டும், மனதார வணங்க வேண்டும். இதையெல்லாம் நம்முடைய திருமுறை பாடல்கள் தான் நமக்கு சொல்லித் தருகின்றது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. நம்ம கோயிலுக்கு போறோம், கோயிலுக்குள்ள ஒரு தண்ணீரை கொண்டு போறோம், அது தீர்த்தம் அப்படிங்கிற உயர்வை பெறுகின்றது. சாதாரண ஒரு சாதம், அந்த சாதத்தை நம்ம கோயிலுக்குள்ள கொண்டு போறோம், பிரசாதம் என்ற உயர்வை பெறுகின்றது. அது மட்டுமா? சாதாரண சாம்பல், வெளியே வச்சா சாம்பல் சொல்லுவோம், அது இறைவனுடைய திருவடியிலே கொண்டு போய் வைக்கிறோம், வச்சா திருநீர் என்ற உயர்வை பெறுகின்றது. தினம் தினம் நாம் கோயிலுக்கு போகின்றோம். கோயிலுக்குள்ளே சென்று இறைவனை வணங்கிவிட்டு வரக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? மனிதன் என்ற உயர்வை பெற வேண்டும். நாம் அனைவரும் மனதுக்குள்ள எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. இறைவனை வணங்கும் போது முழு மனதோடு வணங்க வேண்டும். கோயிலுக்குள் சென்று வரக்கூடிய நாம் மனிதன் என்ற உயர்வை பெற வேண்டும். எல்லோரும் இறைவனிடத்தில் நாம் செய்கின்ற பக்தி சிறிய பக்தியாக இருந்தா கூட அந்த பக்தியை நாம் எப்படி செய்யணுமா? முழு மனதோடு செய்யணும். இந்த முழு மனதோடு செய்யும் போது இறைவன் நமக்கு எல்லா விதமான கருணையும் நல்குவார், நம்மை உயர்த்துவார், நம்முடைய பணிகளை உயர்த்துவார். நாம் செய்கின்ற பக்தி நம்முடைய பக்தியை செய்வோம், பரிபூர்ணமாக செய்வோம். நம்முடைய வளர்ச்சியை இறைவன் பார்த்துக் கொள்வோம். நாமே பயப்பட வேண்டும், இறைவனிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம இறைவனிடத்தில் நாம் செய்யக்கூடிய பக்தியை மிக உயர்வாக நாம் செலுத்தினோம் என்றால் அன்போடு சேர்த்து நமக்கு தேவையான அனைத்தையும் தருவார்கள். அதுவே அன்பே சிவம். என்னுடைய தலைப்பு அதுதான், அன்பே சிவம்.
எவ்வளவு உதாரணங்கள் நம்முடைய புராணத்திலே நம்முடைய அறிஞர்களும் பெருமக்களும் ஞானிகளும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் அந்த புராணங்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி நம்முடைய வாழ்வை இறைவனிடத்தில் நம்முடைய பக்தியை முழுமையாக காட்டி வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே நாம் எப்பொழுதும் பக்தி செலுத்தி வாழ வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.